नमः देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवयां भगवतीम् उत्तमश्लोके भक्तिं भवति नैष्टिके नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भगवते श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यान्ते सतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ பக்தர்கள் அனைவரையும் இந்த பக்தி விருட்சம் வகுப்புக்கு வரவேற்கிறது சந்தோஷம். முந்தின வகுப்புல நம்ம ஆஹ், யார் பக்திக்கு வருவாங்க, யார் பக்திக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம், அதாவது ஒரு சந்தர்ப்பவசத்தினால எப்படி பக்திக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுல கிருஷ்ணரே ஒரு 4 விதமான மக்களை பத்தி சொல்லியிருந்தார். ஸோ அவங்கெல்லாம் யாரு, எப்படி அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பக்தியில வர்றதுக்கு உதவுது, இதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், சரி இப்படி இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல, அதாவது இதுக்கு முந்தின வகுப்புல நம்ம பார்த்த அந்த 4 விதமான மக்கள், அவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும், பண்றதுனால அவங்களுக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அநேகமான தேவர்களுடைய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் சரி, நம்மளுடைய சனாதன தர்மத்திலையும் சரி, அது இயல்பாகவே இருக்குது. யாரா இருந்தாலுமே சனாதன தர்மத்துல பிறந்த எந்த ஒரு நபரும் சிறு வயதுல இருந்து ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தினால அவர் பயனடைஞ்சிருப்பாரு, இல்லை ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தை அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட கடைபிடிக்கக்கூடிய நபரா இருப்பாரு. அந்த அளவுக்கு அது நம்மளுடைய பிளட்லேயே இருக்கிறதுன்னு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே அது நமக்கு நேச்சுரலாகவே வந்துடும். அப்படி இருக்கிறப்போ பலவிதமான தேவர்களுடைய ஒரு வழிபாடோ ஏதோ ஒரு சம்ஸ்காரம் நம்ம பண்றோம். அது நம்ம ஏன் பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். ஏன்னா அது சாஸ்திரமே தானே சொல்லியிருக்கு. ஒன்று சாஸ்திரம் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஒரு மரபு ரீதியா குடும்பத்துல இருந்தோ இல்லை ஒரு சமுதாய அடிப்படையிலேயோ நமக்கு சில சம்ஸ்காரங்கள் நம்ம கடைபிடிப்போம். இது எப்படி வந்திருக்கும், இது அப்போ இதுக்கு ஒரு பலன் இல்லையா, எதனால வந்தது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளால இந்த ஒரு வேறுபாடை புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்துல பலவிதமான கடவுள்கள் இருக்கிறதா சொல்லி மற்ற நம்பிக்கையில இருக்கக்கூடியவங்க கேள்வி கேட்கறது உண்டு. நம்மளுடைய குழந்தைங்களுக்குமே கூட இது சம்பந்தமான கேள்விகள் இருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாஸ்ல இன்னும் அடுத்த கிளாஸ்ல தான் அதுக்கான பதில்கள் வருது. ஸோ அதனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லாமே ஒரு சுழற்சியின் அடிப்படையில நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் இருக்கலாம். எந்த ஒரு வஸ்துவை எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு சுழற்சி அடிப்படையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு விதையை எடுத்துக்கலாம், அது என்ன ஆகுது, மரமாகுது, அப்புறமா அது பழங்கள் கொடுக்குது, அதுல ஒரு விதை இருக்கு, அந்த விதையை திரும்ப என்ன ஆகுது, இன்னொரு மரத்தை கொடுக்குது. இப்படி இது என்ன ஆகும், சுழற்சி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு மண் பானை, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மண்ணிலிருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு பானையை செய்யறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இருக்குது, அதுக்கப்புறம் அது திரும்ப என்ன ஆகுது, மண்ணோட கலந்துருது. இப்படி ஒரு சுழற்சியை நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு வஸ்துலையும் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு சுழற்சி நடந்துகிட்டு இருக்கிறத.
நமக்குள்ளேயுமே இந்த ஒரு சுழற்சி வந்து இருக்கு. ஆனா இந்த சுழற்சிக்கு உட்பட்டு இருக்கிறத விட இந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது தான் இந்த ஆத்மாவுடைய ஒரு சுபாவம். ஆனா அந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பல ஜென்மங்களா இந்த பௌதிக உலகத்துக்குள்ள அந்த சுழற்சிக்கு உட்பட்டே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறதுனால அதுக்கு வந்து இந்த சுழற்சி தான் வந்து கரெக்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த சுழற்சி அப்படிங்கிறது வந்து என்ன? அந்த சுழற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிகமானது தான். அதை விட்டு நமக்கு நித்தியமான ஒரு சுழற்சியற்ற ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறதையும், அதை கொடுக்கக்கூடிய நபர் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நிஜமான ஒரு அறிவு. ஸோ அதை கிருஷ்ணர் இங்கே வந்து கொடுக்குறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைய வகுப்பில் வந்து பார்க்கலாம். ஓகே, படிக்கணும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. படிக்கிற பிரபுஜி. யா, ஹரே கிருஷ்ணா. பயண சக்கரம் ரங்கராட்டினம். ஏப்யன்ன தேவதா பக்தா அயன் அஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய பஜந்த்யவிதி பூர்வகம். மொழிபெயர்ப்பு. தேவர்களுக்கெல்லாம் எவற்றையெல்லாம் யாகங்களாக ஒரு மனிதன் படைக்கின்றானோ அவையும் உண்மையில் எனக்கானவையே, குந்தியின் மகனே. ஆனால் உண்மையான முழு அறிவின்றி அவை படைக்கப்படுகின்றன. பொருளுரை. தேவர்களின் வழிபாட்டிலே ஈடுபடுவர்கள் சிற்றடை உடையோரே. அந்த வழிபாடு மறைமுகமாக எனக்கு செலுத்தப்படுவதாக இருந்தாலும் கூட என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். உதாரணமாக, மரத்தின் வேரை விட்டு இலைகளிலும் கிளைகளிலும் ஒருவன் நீர் ஊற்றினால் அவன் அச்செயலை போதுமான அறிவின்றி செய்வதாக அல்லது விதிகளை கடைபிடிக்காமல் செயல்படுகிறான் என்பதுதான் உண்மை. அதுபோல உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வது என்பது வயிற்றுக்கு உணவளிப்பதே ஆகும். பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்தில் அதிகாரிகளாகவும் இயக்குநர்களாகவும் செயல்படுவர்களே தேவர்கள். அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய அதிகாரிகளாலும் இயக்குநர்களாலும் விதிக்கப்பட்டதை அல்ல. அதுபோல ஒவ்வொருவரும் முழுமுதற் கடவுளையே வழிபட வேண்டும். அத்தகு வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் தாமாகவே திருப்தி செய்யும். அதிகாரிகளும் இயக்குநர்களும் அரசின் பிரதிநிதிகளாக தமது கடமையில் செயல்படுகின்றனர். அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது சட்டவிரோதமாகும். அதுவே இங்கு அபீதி பூர்வகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால், அவசியமின்றி தேவர்களை வழிபடுவதை கிருஷ்ணர் அங்கீகரிக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. Yes, thank you. Yeah. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே பலவிதமான தேவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனால் அதை இங்கே கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், அது எல்லாமே வந்து எனக்கு செய்யக்கூடியது தான். ஆனால் அது வந்து மறைமுகமாக வந்து எனக்கு செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடு. அது வந்து ஒரு புத்தியற்றவர்களால வந்து செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி இங்க வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஓகே, அதாவது பகவத்கீதை 3வது அத்தியாயத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாதுசித் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது என்னன்னா, ஒரு ஜீவாத்மா வந்து ஒரு க்ஷணம் கூட வந்து அதனால என்ன பண்ண முடியாது, செயல்படாம இருக்க முடியாது. அது ஜீவாத்மாவுடைய ஒரு சுபாவம். எப்படி வந்து ஒரு கடிகாரம் இருக்கு, அந்த வாட்ச் கடிகாரம் வந்து செயல்படாம இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கா? பல வஸ்துக்கள் இருக்கும், அது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு பிரயோஜனம். சில வஸ்துக்கள் ஒரே இடத்துல இருந்தா தான் பிரயோஜனம், சில வஸ்துக்கள் வந்து இயங்கிக்கிட்டே இருந்தா தான் பிரயோஜனம். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வஸ்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த கடிகாரம் அது வந்து இயங்கிக்கிட்டு இருந்தாதான் அது பிரயோஜனமே தவிர, அது இயங்கலை அப்படின்னு சொன்னா அது கடிகாரமே இல்லை, இல்லையா?
ஸோ அது மாதிரி இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுபாவத்துல உள்ளது. அதனால வந்து இயங்காம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இப்ப அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த ஜீவாத்மா அமைதியா உட்காந்து பகவானை வந்து தியானம் பண்றதுக்கோ பக்தி பண்றதுக்கோ அந்த ஜீவாத்மாக்கு இயல்பா வந்து முடியாது. அதனால பகவான் வந்து என்ன பண்றாரு, சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி வேதங்கள் மூலமா பலவிதமான தேவர்களுடைய வழிபாடை வந்து இந்த ஜீவாத்மாக்கு வந்து கொடுக்குறாரு. அதையே நம்ம வந்து பகவத்கீதை 3வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்திலேயே நம்ம வந்து பார்க்கலாம். ம். ஆஹ் நான் வந்து இந்த சிருஷ்டியோடைய ஆரம்பத்துல நான் வந்து என்ன செஞ்சேன், புரோவாச்சா. ம். பகவத்கீதை யாரும் கையில வச்சிருக்கீங்களா? இருந்தா 3.10 ஒன்று படிக்கலாம். ஸோ அதுல கிருஷ்ணர் வந்து சொல்றார், படைப்புடைய ஆரம்பத்துல நான் வந்து என்ன பண்ணேன், எல்லாரையுமே நான் வந்து இந்த யக்கியங்களோட சேர்ந்து நான் படைச்சேன். யாரு? தேவர்களையும் மனிதர்களையும். எதனால அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு வந்து இந்த இயற்கையோடைய ஹெல்ப் தேவை. மழை, வெயில், குளிர், எல்லா சீசன்ஸ், இது எல்லாமே வந்து மனிதர்களுக்கு தேவை. அப்ப அந்த அந்த இயற்கையோடைய ஒரு சுழற்சி சரியா நடந்தாதான் மனிதர்கள் வந்து இங்க சந்தோஷமா வாழ முடியும். ஸோ அதுக்கு வந்து தேவர்களை கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிகாரிகளா நியமிச்சிருக்கிறாரு. ஸோ அவங்க நமக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவங்கள வந்து நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தினா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து கீதையில வந்து சொல்றாரு 3வது அத்தியாயத்துல. ம். 3.10. அப்போ அதனால கிருஷ்ணரே தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த தேவர்களுடைய ஒரு வழிபாடை, தேவர்களுக்கான யஜ்யத்தை வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு. எதுக்காக? நம்மளுடைய பௌதிகமான தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காக. அப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், கிருஷ்ணரே தானே இதெல்லாம் பண்ணாரு, அவர் தானே வந்து நம்மளுடைய தேவைகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தேவர்களை வழிபடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த தேவருடைய ஒரு வழிபாடு பண்றதுல என்ன பிரச்சனை, என்ன தப்பு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதுதான் நான் வந்து முன்னாடியே நான் வந்து என்ன சொன்னேன், இந்த ஜீவாத்மானால ஒரு க்ஷணம் கூட வந்து செயல்படாம இருக்க முடியாது. ஸோ இயல்பாவே எப்பவும் வந்து ஒரு பேஷனா, ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவை நீ எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாம இப்படி நீ வந்து என்ன பண்ணு, அமைதியா உட்காந்து பகவானை வந்து நீ ஸ்மரணம் பண்ணு, அவருடைய நாம ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவாத்மானால என்ன பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து பலவிதமான பௌதிக இன்பங்களை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. அதனாலதான் வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த ஜீவாத்மா அந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்காக இப்படி பல தேவர்களையும் அந்த தேவர்களுடைய ஒரு வழிபாடு முறையும் கிருஷ்ணர் அவங்களுக்காக கொடுத்தாரு. ஆனா யாருனால வந்து நேரடியா கிருஷ்ணருக்கு வந்து பக்தி பண்ண முடியுமோ, சரணாகதி பண்ண முடியுமோ, அவங்க இந்த மாதிரியான ஒரு தேவர்களுடைய ஒரு வழிபாட்டுல வந்து ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இன்னொன்னு, அதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேவர்களே முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள்லாம் வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறத இங்க கிருஷ்ணரே வந்து சொல்றார். ஸோ அதுதான் வந்து பிரபுபாதர் வந்து இங்க பொருளுரையில லாஸ்ட்ல வந்து சொல்றாரு, கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து எதுக்கு இருக்கிறாங்க, அவங்க வந்து நமக்கான வேலையை செய்யறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வேலை நமக்கு வேகமா நடக்கணும், இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வந்து லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சட்டப்படி குற்றம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் தேவர்கள் வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையானதை கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி அவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம அவங்களுக்கு பூஜை பண்றது, அவங்களுக்கு யக்கியம் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்றதுனால இது வந்து என்ன மாதிரி ஆகுது, நாம அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆகுது. பிரபுபாதர் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், எந்த விதமான ஒரு தப்பும் இல்லை, அது நல்ல விஷயம். ஆனா அவங்க தான் வந்து பகவான்னு நினைச்சு
அவங்களுக்கு பண்ணக்கூடிய அந்த ஒரு யஜ்யம் அப்படிங்கிறது ஒரு அறிவற்ற தன்மை அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றார். ஸோ அதனால ஆஹ், தேவர்களுக்கு நம்ம வந்து நல்ல மரியாதை கொடுக்கணும். ஆனா தேவர்களே முழுமுதற் கடவுளா நம்ம வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவன் வந்து தேவர்களை ஏன் வந்து வழிபாடு பண்றான் அப்படின்னு சொன்னா, தேவர்களை வந்து வழிபாடு பண்றதனுடைய நோக்கம் அவனுக்கு வந்து ஒன்று சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், இன்னொன்று அது வந்து ரொம்ப வேகமா வந்து நடக்குது. ஸோ கிருஷ்ணரே அதையும் வந்து சொல்றாரு. ஸ்ரத்தையோட 7வது அத்தியாயத்துல சொல்றார், தேவர்களுக்கு வந்து அவன் அர்ப்பணிக்கிறான். அந்த ஸ்ரத்தையை கொடுக்கறதும் நான் தான். அது மட்டும் இல்லாம அந்த தேவர்கள் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த பலனை ரொம்ப வேகமாகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இது சுபாவம் தான். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஆஹ், சாதாரண ஒரு நபரா வந்து இருக்கிறாரு. அவருக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் வந்து, உங்களை மாதிரி வந்து யாருமே இல்லை, நீங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது, நீங்க தான் இந்த ஆபீஸ்லயே வந்துட்டு ஒரு சிறந்த நபர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு வந்து என்ன தோணும், நான் உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவருக்கு கீழே வந்து அந்த மாதிரி அவரை புகழக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர் வந்து அவங்க கேட்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு கொடுப்பாரு. இது நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் தேவர்களும், பகவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை விட்டுட்டு என்னைய வந்து பகவான் சொல்றானே அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து என்ன பண்றாங்க, சரி அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வந்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு கூட சில நேரத்தில் அந்த புகழ்ச்சி வந்து பிடிக்குது. இல்லை அப்படின்னா கூட சில நேரம் அவங்களுக்கு அது வருத்தமா இருக்கும். பகவான்னு வேற ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா அறிவு இல்லாம இவன் வந்து என்னைய வந்து பகவான்னு சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படவும் செய்வாங்க. பட் அவங்களுடைய டியூட்டி என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவங்கள வந்து வழிபாடு பண்ணால் அதுக்கான அந்த ரிசல்ட்டை கொடுக்க வேண்டிய டியூட்டி அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த டியூட்டினாலையும் வந்து அவங்களுக்கான அந்த பலனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவுதான் நடக்குது. ஆனா இந்த தேவர்களை நியமித்த பகவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ம். நேரடியா அவரை நம்ம வந்து வழிபாடு பண்றதன் மூலமா நமக்கு எல்லாமே வந்து எளிமையா கிடைக்கும் அப்படிங்கிறத நாம வந்து மறந்துடுறோம். ஸோ இந்த தேவர்களுடைய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது எப்படின்னா, நாம தேவர்களை வழிபாடு பண்ணணும். தேவர்கள் வந்து பகவானை வழிபாடு பண்ணணும். அப்புறமா பகவான் அந்த தேவர்களுக்கு வந்து சக்தியை கொடுக்கணும். அப்புறம் அந்த தேவர்கள் வந்து நமக்கு நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு சுழற்சி. இது ஒரு சைக்கிள். அதனால நம்ம இப்படி வந்து நம்ம வேணுங்கிறத கேட்டு அடையிறத விட, நேரடியாக பகவான்கிட்ட நம்ம வந்து கேட்டு நேரடியாக பகவான்கிட்ட இருந்தே வாங்கிக்கிறது ரொம்ப உத்தமமானது. பிரபுபாதர் வந்து ஒரு சின்ன உதாரணம் வந்து சொல்லுவார். ஒரு குழந்தையுடைய அப்பா கோடீஸ்வரனா இருக்கிறப்போ, அந்த குழந்தை வந்து அந்த அப்பா கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாஃப், அவங்க அந்த மேனேஜரு, அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட போய் வந்து எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருடைய ஒரு குழந்தைங்க. நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் வந்து கேட்கணும், என்ன வேணும்னாலும். அகாம சர்வ காமோவா மோட்ச காம அவதாரதி தீவிரேன பக்தி யோகின எஜதே புருஷம் வரும். நமக்கு என்ன மாதிரியான ஆசை இருந்தா கூட நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து தான் என்ன பண்ணணும், அதை வந்து கேட்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், அதை மாதிரி வந்து கேட்கறத விட்டுட்டு நாம கிருஷ்ணருடைய வேலைக்காரங்க, அவங்க கிட்ட போய் நம்ம வந்து என்ன பண்றோம், எனக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்த்து கிருஷ்ணருக்கு வந்து வருத்தமா தான் இருக்கும். ஏன்டா, உங்க நம்முடைய அப்பா நான் வந்து கோடீஸ்வரன், என்னை விட ஒரு பணக்காரன் வந்து இந்த உலகத்திலே கிடையாது, இந்த சிருஷ்டிலே கிடையாது. ஆனா நீ என்னைய விட்டுட்டு நீ வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் போய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு அது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். பட் என்ன பண்ண, இந்த ஜீவாத்மா அறியாமையினால கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைய மறுக்குது. அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அப்பவும் அந்த ஜீவாத்மாக்கு தேவையானதை கொடுக்க வைக்கிறதுக்காக ஆளுங்களை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. இப்படி இப்படி ஆளுங்க இருப்பான், இவன் வந்து இப்படி கேட்டானா என்ன பண்ணு, இது பண்ணுனானா இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு கிருஷ்ணர், அதுக்கும் ஆளுங்களை நியமிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதனால இங்க தேவர்களை வந்து வழிபாடு பண்றது அறிவற்ற ஒரு செயல் அப்படின்னும், அது வந்து மறைமுகமான ஒரு செயல்னு வந்து சொல்றாரு. ஓகே, அடுத்து படிங்க.
ஓகே, ஓகே. அப்படிங்க யாராவது? हरे कृष्णा। ते त्वं ते त्वम ते तं भुक्त्वा स्वर्गलोकं विशालं शशीने पुण्यमर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्मम् अनुप्रपन्ना கதாகதம் காமா காமலபந்தே. பகவத்கீதை 9.21. மொழிபெயர்ப்பு: இவ்விதமாக புலன் இன்பங்களை சுகித்த பிறகு அவர்கள் மீண்டும் நித்தியமற்ற இவ்வுலகிற்கு திரும்புகின்றனர். இவ்வாறாய் வைதிக கொள்கைகளின் மூலமாக ஸ்தபல சுகத்தையே அவர்கள் அடைகின்றனர். பொருளுரை: மேலுலகங்களுக்கு உயர்வு பெறுபவன் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கின்றான். இருப்பினும் அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. புண்ணிய செயல்களின் பலன்களை அனுபவித்து தீர்த்த பிறகு அவன் மீண்டும் இந்த பூமிக்கே திருப்பி அனுப்பப்படுகிறான். வேதாந்த சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஜன்மாதி யஸ்ய யத ஞானத்தின் பக்குவத்தை அடையாதவன் வேறு விதமாக கூறினால், எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள தவறியவன் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவது பின்னர் மீண்டும் கீழே வருவது எனும் சூழலில் அகப்பட்டுக் கொள்கிறான். அவனது நிலை சில நேரங்களில் மேலே மற்றும் சில நேரங்களில் கீழே செல்லும் ராட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றதாகும். மீண்டும் கீழே வருவதற்கான வாய்ப்பில்லாதவாறு ஆன்மீக உலகத்திற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர்ந்த லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் சிக்கி கொண்டுள்ளான் என்பதே இதன் பொருளாகும். துன்பமயமான இந்த ஜட உலகிற்கு மீண்டும் திரும்பாமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்தியமான வாழ்வை அடைய முயல்வதே ஒருவனுக்கு சால சிறந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சுழற்சி அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொன்னேன். ஸோ அந்த சுழற்சி அப்படிங்கிறது வந்து இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்கே உடையது, இந்த பௌதிக தேகத்துக்கு உடையது. ஸோ பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சுழற்சி, அதுக்கு நடுவில் பல சுழற்சிகள். நம்ம வந்து பிறக்கிறோம், வளர்கிறோம், இளமையாக இருக்கிறோம், முதுமை அடைகிறோம், திரும்ப வந்து இந்த தேகத்தை விடுறோம், திரும்ப பிறக்கிறோம். இது வந்து போய்கிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் சிருஷ்டியும் வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது பிரம்மாவுடைய ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது, அது வந்து சிருஷ்டி செய்யப்படுது, அதுக்கப்புறம் அது வந்து பாதுகாக்கப்படுது, அதுக்கப்புறமா அழிக்கப்படுது. திரும்ப பிரம்மாவுடைய அடுத்த நாள் அது வந்து என்ன பண்ணுது, சிருஷ்டி செய்யப்படுது, பாதுகாக்கப்படுது, அழிக்கப்படுது. இப்படி பிரம்மாவுடைய ஒரு நாள்ல வந்து பிரம்மாவுடைய ஒரு நாள் அவகாசம் அப்படிங்கிறது, கால நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்குப்படி 2000 சதுர்யுகங்கள். 2000 சதுர்யுகங்கள் பிரம்மாவுடைய ஒரு நாள், 24 மணி நேரம் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி பிரம்மாவுக்கு வந்து 100 வருட காலம் வந்து இருக்கு. ஸோ ஆனால் 100 வருட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரம்மா இருப்பாரானா பிரம்மாவும் இருக்க மாட்டார். பிரம்மா என்ன ஆயிடுவாரு, அவர் வந்து இந்த உடலை விட்டுருவார். அதுக்கப்புறமா அவரும் அவர் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணியிருந்தா அவர் வந்து பகவானை அடையலாம். இல்லை அப்படின்னா அவர் திரும்பவும் வந்து பௌதிக உலகத்துல அந்த பிரம்மாவே பறக்கும். இதுதான் வந்து இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு இயற்கை சுழற்சி. ஆனா இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து அதுக்கு உட்படாதது. ஆத்மா நித்தியமானது, இந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா கிருஷ்ணருடைய ஆன்மீகமான சக்தியுடைய ஒரு அம்சமா இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மா இந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டு இருந்தா கூட இந்த ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துல ஏதோ ஒரு காரணத்தினால வந்து என்ன ஆச்சு, அது வந்து மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த ஜீவாத்மா என்ன நினைக்குது, தன்னை இந்த ஒரு பௌதீகமான ஒரு வஸ்துவா வந்து அடையாளம் காண்றதுனால அது இந்த பௌதிக உலகத்தையே வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு அது வந்து நினைக்குது.
ஸோ இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜீவாத்மா ரெண்டு வழிகளை வந்து தேர்ந்தெடுக்குது. ஒன்று வந்து பிரவருத்தி மார்க்கம், இன்னொன்று வந்து நிவృத்தி மார்க்கம். பிரவருத்தி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்ன சொல்லலாம், நம்ம வேதங்கள்ல கர்மகாண்ட பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சடங்குகளை எல்லாம் செஞ்சு அது மூலமா வந்து அதோடைய பலனை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இதுல பலவிதமான தேவர்களுடைய ஒரு வழிபாடுகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதனால அந்த தேவர்களை எல்லாம் வழிபாடு பண்ணி சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் அந்த உறுதியான ஒரு நியமத்தோட விரதத்தெல்லாம் கடைபிடிச்சு, இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ சிலர் வந்து முருகனுக்கு நம்ம மாலை போடுவாங்க, பார்த்துருப்பீங்க பல தமிழ்நாட்டிலலாம். பழனி, திருச்செந்தூர் அந்த மாதிரி முருகனுக்கு மாலை போடுறது, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது. நீங்கள் ஐயப்பன் கோயில் வந்து நமக்கு சாஸ்திர பிரகாரமாக நான் எதுவும் தெரியல. இந்த மாதிரி தேவர்களுக்கான ஒரு வழிபாட்டிலையும் ரொம்ப நியமத்தோட உறுதியோட விரதத்தை கடைபிடிக்கிறவங்க நம்ம வந்து பலரை பார்த்துருப்போம். அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன ஆவாங்க, அந்த தேவரை உறுதியான ஒரு விரதத்தோட வந்து கடைபிடிச்சதுனால அவங்களுக்கு இந்த பௌதிக உலகத்திலையும் வந்து ஒரு நன்மை கிடைக்கும். பௌதிக உலகத்துலனா இந்த தேகத்துல பூமியில அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டிய நன்மை கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமா என்ன ஆவாங்க, அவங்க வந்து சொர்க்கலோகம் போவாங்க. ஏன்னா சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் அவங்க வந்து அந்த சடங்குகள் எல்லாம் கடைபிடிச்சதுனால, தர்மப்படி இருந்ததுனால அந்த புண்ணியத்தின் பலனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சொர்க்கலோகம் போவாங்க. சொர்க்கலோகம் போய் அங்க அந்த புண்ணியத்தை அனுபவித்த பிறகு அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், திரும்பவும் அவங்க வந்து இந்த பூமியில வந்து அவங்க வந்து பிறக்க வேண்டியிருக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். சினே புண்ணிய மத்திய லோகம். புண்ணியம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், இந்த பூமிக்கு அவங்க வந்து வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணரே வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. அப்ப இந்த பூமிக்கு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் புண்ணிய காரியம் பண்ணுவாங்க, திரும்பவும் வந்து சொர்க்கலோகம் போவாங்க. இதுக்கு பேர் தான் பிரவருத்தி மார்க்கம். இதுக்குள்ளுக்குள்ள வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறது. கர்மகாண்ட மார்க்கம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதாவது 6 விதமான தத்துவ கொள்கைகள் வந்து வேதத்தின் அடிப்படையில வந்து சொல்லப்படுது. அதுக்கு 6 விதமான ஆச்சாரியர்கள் வந்து இருக்கிறாங்க. அதுல இந்த கர்ம மார்க்கத்துல வந்து ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய நபர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பௌதிக உலகம் தான் எல்லாமே. இந்த பௌதிக உலகத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. புண்ணியம் செஞ்சா நம்ம சொர்க்கத்துல போய் வந்து சுகத்தை அனுபவிக்கலாம், பாவம் செஞ்சா நரகத்துல தண்டனை அனுபவிக்கலாம், இல்லை இந்த பூமியில பிறந்து இந்த மாதிரி இங்கேயும் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கலாம். இவ்வளவுதான் அவங்களுடைய ஒரு பிலாசபியே. அதனால வந்து என்ன பண்ணணும், இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா புண்ணியம் செய்யணும், சொர்க்கம் போகணும், நல்லா அனுபவிக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வரணும், திரும்பவும் புண்ணியம் செய்யணும், திரும்பவும் சொர்க்கம் போகணும். இதுதான் இவங்களுடைய ஒரு வழிமுறையை. இதுதான் பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றது. திரும்ப திரும்ப நமக்கு வந்து பிறப்பு இறப்புக்குள்ள நம்ம வந்து மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எப்படினாலும் புண்ணியம் செஞ்சு திரும்ப வந்து சொர்க்கம் போய் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கடைசி குறிக்கோளா வந்து வச்சிருப்பாங்க. இது ஒரு மார்க்கம். அப்படி அவங்களுக்கு வந்து முக்தி அப்படிங்கிறத பத்தி ஒரு எண்ணமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் தான் எல்லாமே. ஆனா இதை விட்டு இதுதான் வந்து ஒரு சுழற்சி அப்படிங்கிறது. நமக்கு முதல்ல தேவர்களே வந்து நமக்கு நேரடியா வந்து நமக்கான ஒரு பலனை வந்து கொடுக்க முடியாது. நம்ம தேவர்களை பிரார்த்தனை பண்ணணும், தேவர்கள் பகவானை பிரார்த்தனை பண்ணணும், பகவான் தேவர்களுக்கு கொடுத்து தேவர்கள் நமக்கு கொடுக்கணும். இதுவே வந்து ஒரு சுழற்சி. இதை தாண்டி நமக்கு இந்த பௌதிக உலகத்துக்குள்ள இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சுழற்சியும் இருக்கு. அது பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுனா. நம்ம இங்கிருந்து 14 லோகம், அதுல கடைசியில அதாவது ரொம்ப மேல இருக்கக்கூடிய பிரம்மலோகத்துக்கே போனா கூட நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கோம், திரும்ப பிறக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்ப இது ஒரு சுழற்சி. நம்ம வந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு விதமான ஒரு புண்ணிய காரியமா செஞ்சு நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கோ தபலோகத்துக்கோ இல்லைன்னா பிரம்மலோகத்துக்கோ இப்படி வந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு லோகமா சுத்திக்கிட்டே திரும்ப வந்து என்ன பண்றோம், பூமிக்கே வர்றோம். பூமியில வந்து திரும்பவும் நல்ல காரியம் ஏதாவது பண்ணி இப்படி மேலே போறது, இல்லைன்னா
பாவ காரியங்கள் பண்ணி நரகத்துக்கு போகிறது. இது ஒரு சுழற்சியை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஜீவாத்மா வந்து இந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டவன், அவன் ஆன்மீகமானவன், கிருஷ்ணருடைய ஒரு ஆன்மீகமான ஒரு அம்சம். அவன் அந்த மாதிரியான ஒரு நிலைமை அடையணும்னா என்ன பண்ணணும், நிவೃತ್ತಿ மார்க்கத்தை வந்து கடைபிடிக்கணும். அந்த நிவೃತ್ತಿ மார்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் நேரடியாக வந்து கிருஷ்ணருக்கான ஒரு பக்தி தொண்டை பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம். ஸோ யார் வந்து கிருஷ்ணருக்கு நேரடியான ஒரு பக்தி தொண்டை பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, இந்த மாதிரி பாவ புண்ணியங்கள்ல இருந்து அவங்க வந்து விடுபடுறாங்க. கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறதுனால நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு ஆன்மீகமான நன்மை வந்து கிடைக்குது. ஸோ யார் ஒருத்தவங்க வந்து இந்த பௌதிக உலகத்தில் அவங்களுடைய இந்த பாப புண்ணியங்களை எல்லாத்தையும் வந்து காலி பண்ணி ஃபினிஷ் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களால தான் வந்து என்ன பண்ண முடியும், ஆன்மீக உலகத்துக்கே போக முடியும். ஸோ அதனால் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து நேரடியான ஒரு ஆன்மீகமான ஒரு செயல். அதனால் அதுக்கு பௌதிகமான புண்ணியம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஸோ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுபட முடியும், நம்மளுடைய பௌதிகமான புண்ணியத்திலிருந்து விடுபட முடியும். ஏன்னா புண்ணியம் இருந்தது அப்படின்னா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், அதுக்காக நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கோ நம்ம வந்து போக வேண்டியிருக்கும். அதனால திரும்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், இங்கே வந்து பிறக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து முடிச்சுட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். ஸோ அப்படி இல்லாமல் நம்மளுடைய புண்ணியத்தின் பலனை நாம் இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு போனால் கூட நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், திரும்ப இந்த பூமியில் பிறந்தே ஆகணும். முக்தி அடையணும்னா நம்ம விஷ்ணு கிருஷ்ணருக்கு நம்ம வந்து பக்தி பண்ணால் மட்டும்தான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை வந்து நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வந்து திருநறையூர் அப்படின்னு சொல்லி ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அந்த திவ்ய தேசத்துடைய ஒரு ஸ்தல புராணத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னால், அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, சிவலோகத்திலிருந்து ஆரம்பிக்குது. சிவபெருமான் வந்து கைலாயத்தில் தன்னுடைய கணங்கள் எல்லாருக்கும் வந்து பாகவதம் கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ பாகவதத்துடைய புகழெல்லாம் சொல்லி பாகவதத்தை பற்றி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ பாகவதத்தில் வந்து பகவானுடைய சிருஷ்டி தத்துவங்களை பற்றி, பகவான் எப்படி இந்த பௌதிக உலகத்தை சிருஷ்டி பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தம்லாம் படிச்சீங்கன்னா அதில் நிறையா வந்து இந்த சிருஷ்டி தத்துவத்தை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கும். புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ சிவபெருமான் அந்த மாதிரி அந்த சிருஷ்டியெல்லாம் வந்து சொல்கிறாரு. அதாவது ஒரு சிருஷ்டிக்கு வந்து 3 காரணம் வந்து தேவை. ஒன்று வந்து அந்த வஸ்துவை செய்கிறதுக்கான பொருள், அதை வந்து மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை செய்கிறதுக்கான கருவிகள், அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், அந்த உபகரணம்னு தமிழில் சொல்லுவோம், உபாதான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து யார் அதை வந்து ஒருத்தர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ணுறாரோ அவரை வந்து நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃபிஷியன்ஸ் காசுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 விதமான காரணம் வந்து இருந்தால் தான் ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. லௌகிகமாக வந்து பார்க்கும்போது இந்த சிருஷ்டிக்கு இந்த 3க்குமே வந்து யாரு காரணம் அப்படின்னு சொன்னால் பகவானே தான் காரணம் அப்படின்னு சொன்னார். ஸோ எப்படின்னா, ஒரு மண்பானை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மண்பானைக்கு முக்கியமாக தேவை மண், தண்ணி, இது சேர்த்து தான் என்ன பண்ண முடியும், அந்த மண்ணை பிசைஞ்சு பானை செய்ய முடியும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உபகரணம் கருவி என்ன, அந்த சக்கரம், அப்புறமா அந்த மண்ணை பிசைறதுக்கு கட்டை, அந்த மாதிரி சில விஷயங்கள். அதுக்கப்புறமா அதை செய்யக்கூடிய குயவன், மண்பானையை செய்யக்கூடிய நபர், இந்த 3 பேர் இருந்தால் தான்
மண்பானை அப்படிங்கிறது வந்து உருவாக முடியும். ம். ஆனா இங்க இந்த மூணுமே வந்து வேற வேற. குயவன் வேற, மண்ணு வேற, சக்கரம் வேற. ஆனா இந்த மூணு சேர்ந்துதான் வந்து என்ன இருக்கு, அந்த மண்ணு பானை வந்திருக்கு. ஆனா சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணுமே பகவான் தான் அப்படின்னு வந்து சிவபெருமான் சொன்னார். அது புரியல அவங்களுக்கு. ஏன்னா இப்போ அந்த பானை செய்கிறவன், மண்ணு, சக்கரம் எல்லாம் வேற வேற அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தாலே தெரியுது, புரியுது. அதை ஒண்ணுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா இந்த பௌதிக உலகத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பௌதிக உலகம், அதை செய்யறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த செய்த நபர், மூணு பேருமே ஒரே ஆளுதான் அப்படின்னு நம்ம சொன்னா எப்படி அதை வந்து புரிஞ்சுக்க முடியும்? அவங்களுக்கு அது வந்து புரியல. அதனால சிவபெருமான் வந்து ஒரு உதாரணம் சொன்னார். இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? பகவானே தான் வந்து மெட்டீரியல் காசாகவும் இருக்கிறாரு, பகவானே தான் வந்து எஃபிஷியன்சி காசாகவும் இருக்கிறாரு, பகவானே தான் இன்ஸ்ட்ருமெண்டல் காசாகவும் இருக்கிறாரு அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு சிவபெருமான் ஒரு உதாரணம் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஊர்ண நாபி அப்படின்னா சிலந்தி, ஸ்பைடர், அது வந்து என்ன பண்ணுது, ஒரு வெப் கிரியேட் பண்ணுது, ஒரு வலை பின்னுது. அந்த வலைக்கு தேவையான மெட்டீரியல் அதை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்றா? அந்த சிலந்தியே தான் வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. சலைவா, ஒரு 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 ஜலம் அதை வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய தேகத்திலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமா வந்து என்ன பண்ணுது, அதை வந்து ஒரு வலைய பின்னுது. அதை எதை யூஸ் பண்ணி பின்னுது? தன்னுடைய அந்த கால்களை வச்சு, அந்த வாயை வச்சு என்ன பண்ணுது, அதை வந்து வலைய பின்னுது. வேணான்னு சொன்னா திரும்ப அதை என்ன பண்ணிக்குது, தனக்குள்ளேயே அந்த வலையை வந்து எடுத்துக்குது. ரெண்டுமே பண்ணும் ஸ்பைடர். ம். ஸோ இப்போ இந்த வலைக்கு யாரு காரணம்? அந்த ஸ்பைடர் தான் காரணம், இல்லையா? மூணுமே இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா மூணுமே வந்து ஸ்பைடர் தான், அந்த சிலந்தி தான். அந்த வலையை உருவாக்குனதும் சிலந்தி தான், வலையை பின்னுனதும் சிலந்தி தான். வலையை உருவாக்குன அதாவது சிலந்தி தான் வந்து என்ன பண்ணுது, வலையை உருவாக்குது, அதுக்கான மெட்டீரியலை வந்து கொடுக்குது, அதை பின்னுது, அதுதான் வந்து எல்லாமே பண்ணுது. ஸோ மூணுமே வந்து எப்படி அந்த சிலந்தியா இருக்கிறதுனால, அதே காரணமா இருக்கிறதுனால, அதே மாதிரி தான் பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த பௌதிக சிருஷ்டிக்கு மூணு விதத்துலையும் அவரே தான் காரணமா இருக்கிறாரு. ம், அப்படின்னு வந்து சொன்னார். இது சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புரிஞ்சது. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க, மால்யவான், புஷ்பவந்தன் அப்படின்னு சொல்லி. அதுல அந்த மால்யவான் அப்படிங்கிறவன் வந்து என்ன பண்ணான், அப்படியே வந்து ரொம்ப உற்சாகத்துல வந்து, தலைவரே எக்ஸாம்பிள் சூப்பர் அப்படின்ட்டான். ஸோ பாகவத ஒரு உபன்யாசம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல இப்படி வந்து ஒரு இன்டீசெண்டா தலைவரை எக்ஸாம்பிள் சூப்பர் அப்படின்னு சொன்னதை பார்த்து சிவபெருமானுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. இவங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் வந்து ஒரு டீசென்சி வரமாட்டேங்குது, ஒரு டிசிப்ளின் வரமாட்டேங்குது. ம். இப்படி மற்ற பெரிய, ஏன்னா சிவபெருமான் வந்து இந்த மாதிரி பாகவதம் பேசுறாங்கன்னா எவ்வளவோ ரிஷிகள் முனிகள் எல்லாம் வந்து உட்காந்து கேட்பாங்க. நாரதர் மாதிரியான ஆளுங்க கூட போய் உட்காந்து கேட்பாங்க. அந்த சபையில இப்படி ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? சிவபெருமானுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. பக்கத்துல அந்த புஷ்பவந்தன் அப்படிங்கிறவனும் என்ன பண்ணான், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணான். பட் ரெண்டு பேருக்கு இடையில வந்து சண்டை வந்தது. அது இன்னும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்து சிவபெருமானுக்கு வந்து கோவம் வந்தது. கோவம் வந்து என்ன பண்ணாரு, அவங்க ரெண்டு பேரையும் சபிச்சிட்டாரு. இந்த மாதிரி நீ தானே சிலந்தி மேட்ரு சூப்பர்னு சொன்ன, நீ போய் பூமியில சிலந்தியா வைப்பாரு அப்படின்ட்டாரு. அப்புறமா அந்த புஷ்பவந்தன் அப்படிங்கிறவனை பார்த்து, நீ அவன் கூட வந்து கூட கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தல, மதம் பிடித்த ஒரு யானை மாதிரி நீ யானையாவே போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்போ பூமியில வந்து பிறந்து திருவானைக்காவல் அப்படின்னு திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்துல ஒரு சிவபெருமான் கோவில் இருக்கு. அங்க வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பிறக்கிறாங்க. அவன் வந்து யானையா பிறந்தவன் என்ன பண்றான், அப்போவும் அவனுக்கு சிவபெருமானுக்கு மேல அந்த பக்தி இருக்கு. தினமும் வந்து சிவனுக்கு வந்து காவேரி நீர்னால் அபிஷேகம் பண்ணி அவன் வந்து பக்தியா இருக்கிறான். சிலந்தியும் அதே கோவில்ல வந்து பிறந்து என்ன பண்ணுச்சு, சிவபெருமானுக்கு மேல ஒரு வலையை வந்து பின்னுது. அந்த சிவபெருமானுக்கு மேல எந்த ஒரு விதானமும் இல்லாம இருந்ததுனால, மேற்கூரை எதுவும் இல்லாம இருந்ததுனால, அந்த சிலந்தியை வந்து என்ன பண்ணுச்சு, தினமும் வந்து என்னால் நான் இந்த சேவை பண்றேன் அப்படின்னு சொல்லி அது பண்ணுது. ஆனா யானை வந்து என்ன பண்ணும், இதை பார்த்து யாரு வந்து என் சிவபெருமானுக்கு மேல இப்படி வந்து தினமும் வந்து வலை பின்னி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போகும். சிலந்திக்கு கோவம் வந்து என்ன பண்ணும், திரும்ப திரும்ப அது வந்து வலை பின்னிக்கிட்டே இருக்கும்.
ஒரு நாள் சிலந்தி வந்து யார் இதை அப்படி பண்றான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிலந்தி வந்து என்ன பண்ணும், வெயிட் பண்ணி பார்க்கும். இப்போ இந்த யானை வந்து தான் இப்படி பண்றதை பார்த்த உடனே அந்த சிலந்தி என்ன பண்ணும், அந்த யானையோடைய துதிக்கைக்குள்ள போயிடும். உள்ள போய் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். அதான் யானையினால வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ வலி தாங்க முடியாம அது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தூண்ல வந்து அடிச்சு அடிச்சு அந்த சிலந்தியும் செத்து போச்சு, யானையும் செத்து போச்சு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து திரும்ப வந்து கைலாயம் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையில வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன். அப்போ பார்வதி வந்து சொன்னாங்க, நீங்க வந்து எதுக்காக வந்து மால்யவானுக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்தீங்க? ம் மால்யவான் வந்து சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவன் வந்து சொன்னது கரெக்ட் தானே. உங்களுடைய எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு, அவனுக்கு பிடிச்சிருந்தது, அவன் வந்து நீங்க சொன்ன விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் வந்து என்ன பண்ணான், உணர்ச்சி வசப்பட்டு மேட்ரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டான், அவ்வளவுதானே. அதுக்காக நீங்க ஏன் அவனுக்கு வந்து இப்படி ஒரு சாபம் கொடுத்தீங்க? அவனுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், ஏதாவது அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு மோட்சம் கொடுங்க அப்படின்னு. மோட்சம் கொடுக்கறது என்னால கொடுக்க முடியாது, அவன் வந்து என்ன பண்ணணும், விஷ்ணுவை வழிபாடு பண்ணாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அப்போ ஏன்னா சிவனோட கைலாயத்துல இருக்கிறது கூட உண்மையான மோட்சம் இல்லை அப்படிங்கிறத நாம இங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பார்வதி வந்து மோட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொன்று, அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கான அதிகாரி நான் இல்லை அப்படின்னு சிவபெருமானே வந்து ஒத்துக்கிறாரு. ஸோ அதனால இவங்க கைலாயத்துக்கு திரும்ப வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து என்ன பண்ணாரு, அந்த மால்யவானுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ணி அவனை திரும்ப வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு சோழ மன்னனா வந்து அவனை வந்து பிறக்க வைக்கிறார். ஒரு சோழராஜருடைய பையனா வந்து பிறகுறான். அந்த ஒரு சோழராஜா அவருக்கு ரொம்ப வருடங்களா வந்து குழந்தை இல்லாம இருக்கு. அதுக்கப்புறமா ஏதோ பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு வந்து குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தேதி, நேரம் அதெல்லாமே வந்து அங்க பக்கத்துல அந்த திருவானைக்காவலுங்கிற அந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு பூஜாரி அவரே வந்து சொல்லி கொடுக்குறாரு, இந்த மாதிரி டைம்ல வந்து பிறந்தா குழந்தை இந்த உலகத்தையே ஆள்வான் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான காலத்துக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா குழந்தை வந்து என்ன ஆகுது, ஒரு 48 நிமிடங்களுக்கு முன்னாடியே வந்து பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி வந்து ஏற்படுது. ராணிக்கு வந்து லேபர் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, அது தாங்க முடியல. ஸோ அந்த பெயின் என்ன அப்படிங்கிறது அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து தாங்க முடியல. ஆனாலும் வந்து அம்மா என்ன நினைக்கிறாங்க, அந்த ராணி, குழந்தை இன்னொரு 48 நிமிஷம் தாண்டி பிறந்தான்னா உலகத்தையே ஆளுவானே, என் பையன் வந்து உலகத்தையே ஆளக்கூடியவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நான் நேரடியா, அதாவது என்ன சொல்றது, ஆஹ் சாதாரணமான நிலையில நான் இருக்கிறப்போ என்னால அதையெல்லாம் பண்ணிக்க முடியாது, அந்த பெயினை தாங்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்கண்ணே, தலைகீழ கட்டி தொங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ம். அப்போ என்னால என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரம் அந்த குழந்தை வெளியில வரணுங்கிற அந்த ஒரு இதை வந்து என்னால தடுக்க முடியும். நான் வேதனையை தாங்கிக்கிறேன், என்னுடைய குழந்தையோட நன்மைக்காக நான் என்ன பண்றேன், நான் வேதனையை தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணாங்க, ராணியை தலைகளை கட்டி தொங்க விட்டுட்டாங்க. ஸோ 48 நிமிடம் அந்த தாய் வந்து பயங்கரமான வேதனையை வந்து பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ராணியை கீழே இறக்கி அவங்க வந்து குழந்தைங்க வந்து பிரசவம் பண்றாங்க. அந்த குழந்தையும் நல்ல நேரத்துல வந்து பிறந்தது. ஆனா அவ்வளவு நேரம் அந்த தாய் வந்து அந்த வேதனையை வந்து ஏத்துக்கிட்டதுனால, தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்ததுனால அந்த ராணிக்கு வந்து உயிருக்கே ஆபத்தாயிருச்சு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்து செங்கண்ணா அப்படின்னு சொல்லி நல்ல சிவந்த கண்களை கொண்டவனா வந்து பிறந்தான். அவனை பார்த்து செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து இறந்துட்டான். அதுக்கு மேல அவளால முடியல. ஸோ குழந்தையுடைய ஒரு நன்மைக்காக அந்த தாய் வந்து ஒரு தியாகத்தை பண்ணிட்டு இறந்து போயிட்டான். அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறமா கோச்செங்கன் அப்படின்ற ஒரு பேர் வச்சு அவன் வந்து வளர்ந்து வர்றான். நல்லா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு சத்திரியனா வர்றான். ம். நல்ல வீரமுள்ள ஒரு சத்திரியனா வர்றான். அவன் வந்து சிவ அப்பவும் வந்து ஒரு சிறந்த சிவபக்தனா இருக்கிறான். அவன் எப்பெல்லாம் யுத்தத்துக்கு போறானோ சிவபெருமான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவான், நான் யுத்தத்தில் ஜெயிச்சா நான் வந்து உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுறேன் அப்படிமா.
ஸோ அது மாதிரி போவான், யுத்தத்தில் ஜெயிச்சிருவான், வந்து சிவபெருமானுக்கு அது மாதிரி ஒரு கோயில் கட்டுவான். அது மாதிரி அந்த சோழ தேசத்துக்கு உள்ள 70 சிவன் கோயில் வந்து கட்டியிருக்கான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய சோழ தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அந்த சிவன் கோவில்கள் எல்லாம் இந்த கோச்சங்கன் அப்படிங்கிற இந்த ராஜா கட்டின கோவில் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பராக்கிரமமா அவன் வந்து இருந்துகிட்டு வந்துட்டு இருந்தான். தீவிர சிவபக்தனாகவும் அதே நேரத்தில் நல்ல ஒரு வீரமுள்ள ஒரு சத்திரியனாகவும் அவன் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தான். ஸோ அப்போ சோழன் வந்து எதிர்க்கிறதுக்காக சேரன் பாண்டியன் இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரே சமயத்தில் வந்து யுத்தம் தொடுத்து போனாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு சைன்யத்தை கொண்டு வந்து யுத்தம் பண்ணதுனால அவனால ஜெயிக்க முடியல. அவன் எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டு காட்டுக்கு போயிட்டான். அவனால வந்து யுத்தம் பண்ண முடியல. அவனுடைய உயிரை எப்படியோ காப்பாத்திக்கிட்டு அவனும் அவன் கூட வந்து ஒரு வயசான ஒரு மந்திரியும் வந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மந்திரி வந்து அந்த ராஜாவுடைய அந்த நிலைமையை பார்த்து வந்து வருத்தப்படுறாரு. ராஜா, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கா உங்க அம்மா இப்படி கஷ்டப்பட்டாங்க, அவங்க வந்து பிராண தியாகம் பண்ணதே வேஸ்டா போச்சு அப்படின்னு வந்து அந்த மந்திரி சொல்றான். அப்பதான் அந்த ராஜா கேட்கிறான், எங்க அம்மா எதுக்காக வந்து உடலை விட்டாங்க, அது எது வந்து நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அப்பதான் அந்த மந்திரி சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி ஒரு 48 நிமிடம் முன்னாடி பறக்கிற மாதிரி இருந்தது, அதை வந்து தடுத்து அவங்க 48 நிமிடம் வந்து உங்களை வந்து வயிற்றுல தாங்கிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து, அதாவது 48 நிமிடம் கழித்து பிறந்தா நீங்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியா நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க அதை வந்து பொறுத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க வந்து உடலை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா இப்போ அவங்க அந்த உடலை விட்டதுக்கான காரணமே வேஸ்டா போச்சு. நீங்க இப்ப தோத்துட்டீங்களே, நீங்க எப்பயுமே தோக்காம இருப்பீங்கிறதுக்காக தானே அவங்க அந்த உடலை விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா கோவம் வந்துருச்சு. யார் வந்து எந்த ஜோசியன் சொன்னதை கேட்டு எங்க அம்மா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த கோச்சங்கனுடைய மந்திரி வந்து இந்த மாதிரி அந்த திருவானைக்காவல் கோயில்ல வந்து ஒரு ஐயர் இருந்தார், அவர் தான் சொன்னாருன்னு சொன்ன உடனே வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து போய் பார்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஐயர் சொன்னாரு, அந்த ஒரு ஜோசியர் சொன்னாரு, நான் வேணும்னே தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. வேணும்னேவா, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா நீ எதிர்பார்த்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் தான் வந்து இருக்கிறாரு. அவர்னால மட்டும்தான் உனக்கு எப்போதுமே வந்து வெற்றியை கொடுக்க முடியும். இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து எப்பயாவது வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மளை விட்டு எப்பயுமே போகாத ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை அடையிறது தான் உண்மையான ஒரு வெற்றி. அவர் கொடுக்கக்கூடியது தான் நமக்கு உண்மையான வெற்றி. மற்ற யாருனாலையும் நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு வெற்றியை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ யார் அந்த மாதிரி நிரந்தரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியவர், அவரை எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்ட உடனே இந்த ஜோசியர் என்ன பண்றாரு, அவரை வந்து கூட்டிட்டு அங்கிருந்து திருநறையூர் அப்படிங்கிற அந்த திவ்ய தேசத்துக்கு வர்றாரு. அந்த திவ்ய தேசத்துல ஸ்ரீனிவாச பெருமாளா வந்து விஷ்ணு வந்து காட்சி கொடுக்குறாரு. சங்கு சக்கரம் அங்க வந்து கையில முன்னாடி மாத்தி வச்சிருப்பாரு. இந்த கையில சங்கமும் இந்த கையில சக்கரமும் வச்சிருந்தாரு. ஏனியம். ஸோ அந்த விஷ்ணுவை வந்து காமிச்சு, இவர் தான் உனக்கு வந்து நித்தியமான ஒரு வெற்றியை வந்து கொடுக்கக்கூடியவர், இவர்கிட்ட தான் நீ வந்து சரணாகதி பண்ணணும், இவர் தான் வந்து நம்மளுடைய உண்மையான மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு அந்த விஷ்ணுவை பார்த்த உடனே, அந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே அவனுடைய மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம். அவன் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவன் எந்திரிச்சு பார்த்தா சாக்ஷாத் விஷ்ணு அவனுக்கு வந்து நேரடியாக வந்து காட்சி கொடுத்தாரு. அப்போ அந்த ராஜாவுக்கு வந்து புரியல, விஷ்ணு எனக்கு நேரடியாக காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தவருக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவரை வந்து கூட்டிட்டு வந்தது யாரு, சாக்ஷாத் சிவபெருமானே. அந்த சிவபெருமான் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஜோசியராக வந்து அவங்க அம்மாவுக்கு அப்படி ஒரு அட்வைஸ் பண்ணி அவரை இப்போ வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது சிவபெருமான் தான்.
ஏன்னா பார்வதி அவங்களுக்கு வந்து மோட்சத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, அந்த மோட்சத்தை கிருஷ்ணர் தான் கொடுக்க முடியும், விஷ்ணு தான் கொடுக்க முடியும்னு சொன்னதுனால, அந்த விஷ்ணு கிட்ட சிவபெருமானே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த மால்யவான் வந்து, அதாவது இப்போ அந்த கோச்சங்கனா இருக்கக்கூடிய அந்த ராஜா வந்து கூட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதை பார்த்து பயங்கரமான ஒரு ஆனந்தம் அவனுக்கு வந்து புரிஞ்சது, விஷ்ணு தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. அப்போ விஷ்ணுவை வந்து பகவானா அவர் வந்து ஏத்துக்கிட்டான். சிவபெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த விஷ்ணு வந்து அவனுக்கு வந்து ஒரு வாள் கொடுக்குறாரு. அந்த வாளை எடுத்துட்டு போய் அவன் வந்து என்ன பண்றான், சேரன் சோழனை வந்து யாரு, சேரன் பாண்டியன், அந்த ரெண்டு பேரையுமே வந்து யுத்தத்துல வந்து ஜெயிச்சிடறான். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா அந்த திவ்ய தேசத்துடைய கோயில் வந்து அந்த அளவுக்கு அந்த சமயத்துல ரொம்ப ஆஹ், என்ன சொல்லலாம், அது வந்து சாதாரணமா சின்னதா இருந்தது. அதாவது இந்த ராஜா தான் வந்து என்ன பண்ணான், அதுக்கப்புறமா பிரம்மாண்டமான ஒரு கோவிலை வந்து கட்டினான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ராஜா பகவான் அடைஞ்சான் அப்படிங்கிறது அந்த திவ்ய தேசத்துடைய ஒரு சரித்திரம். ஸோ அதனால பகவான் ஆஹ், விஷ்ணுவை அடையிறது அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாத்மாவுக்கு உண்மையான ஒரு வெற்றி அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். விஷ்ணுவோடைய லோகத்துக்கு போகிறது தான் முக்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எத்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. என்னுடைய லோகத்துக்கு வர்றவங்க தான், அதாவது கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போறவங்க தான் திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் நம்ம இந்த கதையில இருந்து நம்ம பார்க்குறோம். இல்லை அப்படின்னு சொன்னா நாம இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு சுழற்சிக்குள்ள நாம என்ன பண்ணணும், சுத்திக்கிட்டே நாம வந்து இருக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேவர்கள் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ள மக்களை பற்றி கிருஷ்ணரின் கருத்து என்ன? சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. தூங்கிட்டீங்களா? தேவர்கள் வழிபாட்டுல சாரி கோ அஹெட் மாதாஜி. நோ நோ மாதாஜி, தட்ஸ் ஓகே. ஏன்னா ஜீவாத்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கிருஷ்ணன் வந்து தேவர்களை நியமித்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக பிரபுஜி. அது ஓகே. எக்ஸாக்டா கிருஷ்ணர் அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க புரிதலுக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு தேவர்கள் வழியா நான் தான் வந்து குடுக்குறேன் எல்லாமே, பெனிஃபிட்ஸும். அவங்களாம் என்னோட அப்பாயிண்டட் ஆஃபீஸர்ஸ். ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம அவங்கள வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த ஒரு அறிவில் வேர்டு கரெக்டா தெரியல பிரபுஜி. அறிவில்லாதவர்கள். அறிவில்லாதவர்களா அறிவற்ற, எஸ், சொல்றது அறிவற்ற, கஷ்டமா எஸ் இருக்கு. பிரபுஜி. அறிவற்ற, எஸ் பிரபுஜி. மறைமுகமானது, யா அறிவற்ற மற்றும் யா. எஸ். தேவர்கள் வழிபாட்டை பற்றி பொருளுரையில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒப்புமைகள் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். அது அந்த அதாவது அது வந்து அந்த இது பிரபுஜி, கவர்மெண்ட் அண்ட் அந்த ஆபீசர்ஸ்லாம் ம், டைரக்டா அரசாங்கத்துக்கிட்டே இருந்து நம்ம அரசாங்கத்தோட இது வந்து நமக்கு செய்யறதுக்கு தான். ஆனா நமக்கு வந்து சீக்கிரமா பண்ணணும், நம்ம நினைச்சதுக்கு பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி எல்லாம் லஞ்சம் எல்லாம் கொடுத்து நமக்கு பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம வந்து டக்கு நமக்கு வேண்டியது சீக்கிரம் கிடைக்கிறதுக்காக நம்ம தேவர்கள் எல்லாம் வழிபட்டு அவங்களுக்கும் கொடுக்கணும், தேவர்களுக்கு நமக்கு தான் கொடுக்கணும்ட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்காரு, தேவர்களுக்கும் சொல்லியிருக்காரு. உன்னை யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீ கொடுன்னு சொல்றதுனால நம்மளும் என்ன பண்ணோம், தேவர்களை வழிபட்டு அவங்க கிட்ட இருந்து இம்மீடியட்டா அந்த ரிசல்ட்டை வாங்கிக்கிறோம் பிரபுஜி. எஸ், வெரி குட், கரெக்ட். ஆன்மீக வழிபாட்டை பற்றிய 2 ஒப்புமைகளிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன? புரிஞ்சதா? 2 விதமான வழிபாடு. ஒன்று வந்து தேவர்கள், இன்னொன்று வந்து கிருஷ்ணர். ஸோ இந்த ரெண்டோடைய வழிபாட்டுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன? இதுலயே இந்த படிக்கிற போது அந்த நம்மளோட பேசேஜ்ல என்ன இருக்குன்னா, எப்படி
செடி வளரணும்னா தண்ணி வந்து அதோட வேருக்கு விட்டு அதோட பலனை வந்து முழு செடியும் எடுத்துக்கிறதோ, அது மாதிரி நம்ம வந்து கடவுள் வழிபாடு பண்ணும்போது தேவர்களை வழிபடாம கைகள் கால்கள்னு தனித்தனியா நம்ம வந்து பண்றது இல்ல. சாப்பாடு கொடுக்கும்போது வயிற்றுக்கு கொடுக்குறோம், செடிக்கு தண்ணி கொடுக்கும்போது அதோட வேரு கொடுக்குறோம். அது மாதிரி கடவுளை நேரா வந்து கிருஷ்ணாவை வேண்டது தான் வந்து நம்மளுக்கு இருக்கிற இந்த டயத்துல நம்மளுக்கு பாசிபிளாவும் ஃப்ரூட்ஃபுல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரபு. எஸ். ஏன்னா டைம் இல்ல நம்மளுக்கு, ஏற்கனவே கலியுகத்துல இருக்கோம். நம்ம இப்போ வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். மத்த இன்னும் எத்தனை பிறப்பு எடுக்கிறது பிரபு? எஸ், வெரி குட். அதாவது தேவர்களுடைய லோகத்துக்கு நம்ம புண்ணியம் பண்ணா போவோம். புண்ணியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப பௌதிக உலகத்துக்கு நாம வந்து வரணும். ஸோ அதனால இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்மளை தொடர்ந்து இந்த பிறப்பு இறப்புக்குள்ளேயே வச்சிருக்கோம். அதை விட்டு நம்ம அதை தாண்டி வெளியில போக முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு குறை, தேவனுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறை. இன்னொன்று என்ன, முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி தேவர்களை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு வழிபாடு, அது நேரடியான ஒரு வழிபாடு இல்லை. ஸோ அது தேவருடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு குறை. ஓகே. ஸோ பயண சக்கரம், அதாவது ரங்கராட்டின ஒப்புமையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? மேல போவோம் கீழே வருவோம். அதாவது இந்த மத்த வழிபாட்டுல வந்து நம்ம நல்ல புண்ணிய செயல்கள் செஞ்சு நம்ம வந்து மேல் உலகங்களுக்கு போவோம். ஆனா அங்கேருந்து நம்ம திரும்பியும் வந்து கீழே வருவோம், இந்த உலகுக்கு வருவோம். திருப்பியும் நம்ம வந்து மத்த இந்த மாதிரி தேவர்கள் வழிபாட்டிலேயே நல்ல அஹ், ரொம்ப ஸ்திரமா இருந்து அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு மேல கிடைச்சு கீழே வந்து மேல கிடைச்சு கீழே வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த சுழல், பிறப்பு இழப்பு சுழல்ல இருந்து விடுபடாம ரங்கராட்டினம் மாதிரி சுற்றிகிட்டே இருப்போம். அதனால நம்ம இதுக்கும் மேல இருக்கிற ஹையர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற கிருஷ்ண பக்தியை நம்ம பண்ணி நம்ம கிருஷ்ண இதுல வந்து நம்ம கிருஷ்ண உணர்வோட இருந்து ஆன்ம ஞானம் பெற்று நம்ம வந்து ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் அதுக்கு தான் பிரபுபாத் ஈஸியா பண்ணிட்டாரு நம்மளுக்கு. ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்க, படிங்க, அப்புறமா வந்து கேளுங்க, அதுக்கப்புறமா சாண்டிங் பண்ணுங்க, எல்லாரோடையும் அசோசியேட் பண்ணுங்க, வைஷ்ணவ அசோசியேஷன் பண்ணுங்க, சேவை மூட்ல இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அதுல இந்த ரங்கராட்டினம் இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு பை கிருஷ்ண சர்வீஸ். எஸ், தேங்க்யூ. குட். ரங்கநாட்டினம் எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு பிரபுஜி. ஆக்சுவலி மேல போறோம் கீழே போறோம், ரைட்? ரங்கநாட்டில் மேல ஐல போயிட்டு கொஞ்ச நேரம் பார்ப்போம், திரும்பி கீழே வரும். அது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் பிரபுஜி. வெரி நைஸ். ரொம்ப அந்த ரங்கநாட்டில சுத்தின ஞாபகம் வருது. அப்ப ஒரு மாதிரி சுத்தி நினைக்கிறோம், அறியாம மேல போயிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப யோசிச்சா ரொம்ப இருக்கு. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. எந்த உலகங்கள் அழியும் உலகங்களாக கருதப்படுகின்றன? எல்லா உலகங்களுமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இல்லாத எல்லாமே வந்து அழியக்கூடிய உலகங்கள். சத்தியலோகம் வரைக்கும் எல்லாமே அழியக்கூடியதுன்னு படிக்கிறோம். 8.16 பிரபுஜி. அப்ரம போனாலோகம். வெரி குட். இந்த பௌதிக பிரபஞ்சத்துக்குள்ள ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியது பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகம் வரைக்கும் எல்லாமே வந்து அழியக்கூடியது தான். எங்க போனாலும் திரும்ப நம்ம பிறக்கணும். ஓகே. ஒரு மனிதன் தனக்கு பிரியமான தேவரின் உலகத்தில் நிரந்தரமாக வசிக்க முடியுமா? நோ பிரபுஜி. முடியாதா? முடியாது பிரபுஜி. ஏன்? ஏன்னா அதெல்லாம் அந்த டிபெண்ட்ஸ், அந்த புண்ணியம் அந்த இது புண்ணியத்தை பொறுத்து இருக்கு. எவ்வளவு தூரம் பண்ணணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே தள்ளி விட்டுருவார் பிரபுஜி.
நம்மள அசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க போயிட்டு வா ப்ரோ. போயிட்டு ஆமா அந்த அக்கௌண்டிங் அங்க நல்லா இவாலுவேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன் பிரபுஜி. நடந்துட்டே ஆமா இருக்கும். ஐயா அக்கௌண்டிங் வந்து நல்லா போயிட்டு ஓகே யூ டன் போனா கீழே போடுன்றாங்க பிரபுஜி. ஆமா. அங்க போயிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் வேற கொஞ்சம் வாலெல்லாம் திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா வந்து கீழே போட்டு பாதாளத்தை தாக்கிடுவாங்க பிரபு. எஸ், வெரி குட். அங்கே நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நம்மளால இருக்க முடியும், நம்மளுடைய புண்ணியம் இருக்கிற வரைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு அவ்வளோதான், அங்கே இருக்கிறதுக்கு முடியாது. ஓகே, நித்திய லோகத்தை அடைவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன? நித்திய லோகத்தை அடைஞ்சோம்னா நம்ம திரும்பி திரும்பி கீழே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, நித்திய லோகத்தை அடைஞ்சோம்னா கடவுள் நமக்கான ஒரு அசைன்மெண்ட் வச்சு நம்மள அனுப்பிச்சா திரும்பி கூப்பிட்டுப்பாரு. இப்ப ஸ்ரீல பிரபுபாதர்லாம் வந்த மாரி, ஒரு அசைன்மென்ட் இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்கள வந்து கம்ப்ளீட்டா அங்கேயேவும் வச்சுக்க மாட்டார். அப்படி வச்சிருந்தா அவருக்கு வந்து திருப்பியும் இங்கத்த எப்படி கரெக்ஷன் பண்ண முடியும் இந்த லோகங்கள. ஸோ அதனால அசைன் பண்ணி அனுப்பி விடுவாரு. அனுப்பி விட்டுட்டு திருப்பி பத்திரமா எடுத்துட்டு வந்துருவாரு பிரபு. அதனால நித்திய லோகத்துக்கு போனா ஒரு ஹோப் இருக்கு. நம்ம வந்து அ பிறப்பு, இறப்பு சூழல்லேருந்து விடுபட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமா இருக்கலாம். எஸ், ஆன்மீக உலகத்துக்கு போனவங்க திரும்ப வர தேவையில்லை. இனி ஆச்சாரியருடைய ஒரு ரூபத்தில் வர்றவங்க எல்லாரும் அவங்க ஒரு சாதனா சித்தர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களாம் நித்திய சித்தா, எப்பயுமே வந்து பகவானுடைய லோகத்தில் இருக்கிறவங்க. அதனால் அவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா நேச்சுரலாக வந்து திரும்ப போயிடுவாங்க. அதனால் கிருஷ்ணர் வந்து தைரியமாக அவங்கள அனுப்புவார். என்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் வந்தால் திரும்ப அனுப்ப மாட்டார். என்ன போன திரும்ப அனுப்பிச்சா இவனை கூட்டிட்டு வரதுக்கு திரும்ப கஷ்டப்படணும்னு சொல்லி. அதனால அந்த மாரி எங்களையே எடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாரி அதனால ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா தான் பெஸ்ட் நம்மளுக்குலாம். கீழ வந்தோம்னா, திருப்பியும் நம்ம மாறிடுவோம் பிரபு. திருப்பி இந்த மெட்டீரியல் உலகம் வந்து நம்ம ஈஸியா மாறக்கூடிய அந்த இன்னும் அந்த உணர்வுலேருந்து இன்னும் விடுபடாம இருக்கோம். ஸோ அதனால என்னை வந்து தயவுசெய்து திரும்ப அனுப்பிச்சிட வேண்டாம்னு தான் நான் கேட்பேன். ஆமா. ட்ரூ. ஓகே. உயர்ந்த உயர்ந்த நிலை உயர்ந்த லோகங்களையும் தாழ்ந்த நிலை கீழ் லோகங்களையும் குறிக்கும் ரங்கராட்டினத்தில் இருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆம் எனில் ஏன், இல்லை எனில் ஏன் இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 14 லோகத்துக்குள்ள நீங்க எந்த லோகத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விருப்பம் இருந்தா ஏன், இல்லை அப்படின்னாலும் ஏன்? இல்ல பிரபுஜி, பிகாஸ் தர வேண்டாம் திரும்பியும் ரைட். அதனால நான் வந்து தெரியுமா பிரபு நினைக்கிறேன், இந்த லோகத்தை இந்த இந்த 7 லோகம் மேல கீழ இருக்க லோகம் 14 லோகத்த விட்டு மேல லோவஸ்ட்டா ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இந்த மாரி அரைகுறையா பண்ணவங்களுக்கு இருந்து அங்க எடுத்துட்டா கூட பரவாயில்ல பிரபு என்ன. அதுலேருந்து முன்னேறிக்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட லோகத்துல போய் இருக்கிற அளவுக்கு வந்து தகுதி இல்லாத இருந்தா கூட, இந்த 14 லோகங்கள விட்டு போயிடணும். இதுக்குள்ள இருக்கக்கூடாது. இதுலேருந்து ஒரு அந்த மேல சேட்டலைட்ட கொண்டு போய் ஸ்பேஸ்ல வைக்கிற மாரி, அங்க வச்சிடணும்னு நான் நினைக்கிறேன் பிரபு. ஏன்னா இது முடியல ஆக்சுவலா. இந்த உம் இந்த லோகத்துல வாழறது இதுக்கு மேல ரொம்ப கஷ்டம் பிரபு. அந்த பிரார்த்தனை வந்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணணும். இல்லைன்னா ஆமா பிரபுஜி. ஏன்னா பௌதிக உலகத்தை தாண்டி ஆன்மீகமான பிரம்மஜோதி இருக்கு. அது வந்து பௌதிக உலகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். சரின்னு சொல்லி கிருஷ்ணன் அது கொடுத்துட்டாருன்னா அது இதை விட கஷ்டமானது. அது ஏன்னா அங்க எந்த விதமான ஒரு செயலும் இல்லாம சும்மா உட்காந்துருக்கணும். அப்படி கூட இருக்கா என்ன பிரபு? என்ன இங்கேயே பிரபுஜி இவ்வளவு செயல் பேசுறீங்க? வச்சிருக்காரு, அங்க எப்படி பிரபு செயல்கள் இல்லாம வச்சிருப்பாரு? அவ்வளவு டல்லா? அது ஆத்மாவுடைய ஒரு விருப்பமா இருக்கு. செயலற்ற ஒரு நிலைமையில இருக்கணும்னு விரும்புறாங்க. அதனால அந்த ஆத்மாக்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் அந்த பிரம்மஜோதின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஆனா சரி. பிரம்மஜோதியிலேயே வந்து நிறைய லோகங்கள் இருக்குங்கிறாரே பிரபு. ம்ஹும். பகவத்கீதையில வந்து இது என்னுடைய கால் பங்கு தானடா அர்ஜுனா, முக்கா பங்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கு.
அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன் பயப்படுற அப்படித்தானே சொல்றாரு. அப்ப அந்த 3/4 பங்கு உலகமும் அப்படியே டம்னு ஒரு பிரம்மஜோதி. ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கா? ஆன்மீக உலகத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் நடுவுல பிரம்மஜோதின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பிரகாசம். கிருஷ்ணனுடைய தேகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம், அவ்வளவுதான். அங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு ஆஹ் இந்த பிரம்மஜோதியில ஐக்கியமாகணும்னு சொல்லி ஞான மார்க்கத்தை கடைபிடித்த அந்த ஞானிகள் எல்லாம் வந்து என்ன ஆகுறாங்க, அங்கதான் வருவாங்க. அது வந்து பௌதிகம் கிடையாது, அதே நேரத்துல ஆன்மீக உலகம்னு சொல்ல முடியாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு செயலற்று இருக்கக்கூடிய ஒரு இடம், அவ்வளவுதான். அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆத்மனால ஒரு செயல் இல்லாம இருக்க முடியாது. முடியவே அதுக்கப்புறமா முடியாது. அது அந்த வேண்டவே வேண்டாம் பிரம்மஜோதிக்கு பிரபு அப்புறமா அது. அங்க உம் கொஞ்ச காலம் இருந்ததுக்கு அப்புறமா அந்த ஜீவாத்மா வந்து தேவையில்லாத இடத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அது திரும்ப பூமிக்கு வந்து திரும்ப கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணி அதுக்கப்புறமா அது ஆன்மீக உலகத்துக்கு போகும். புரிஞ்சுதா? பிரம்மஜோதிக்கு புரிஞ்சுது போறவாலும் பிரபு. திரும்பி அப்ப அந்த ஒரு வருவான்னு நினைக்கிறேன். ஜாகிரதையா இருக்கணும் நம்ம. அந்த அது மாதிரியும் நம்ம வந்து நினைக்கவே கூடாது. நம்ம வந்து கிருஷ்ணாவோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு தான் போகணும். லைக் அதுக்கு முன்னாடி நடுவுல எங்கேயுமே இல்லாம சர்ன்னு அடிச்சு போட்டு அந்த அந்த லோகத்துக்கு போயிடும் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஜீவாத்மா வந்து இந்த உடலை விட்டு போறப்போ அது குறிப்பா ஆன்மீக உலகத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக உலகத்துடைய பலவிதமான ஐஸ்வர்யங்களை வந்து காமிப்பாங்க. அந்த உலகத்தை பாரு எப்படி இருக்குன்னு, இந்த உலகத்தை பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்து காமிச்சிக்கிட்டே தான் கூட்டிட்டு போவாங்க. அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம அட்ராக்ட் ஆனோம்னா சரி போய் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், கிருஷ்ணருடைய சரணத்தை பிடிச்சிக்கிட்டு அது யா மட்டுமே கரெக்ட். ஒண்ணுத்தையுமே கண்ணே திறந்து பார்க்க கூடாது. எல்லாம் வெறும்னு வந்து இந்த சீக்வென்ஸ் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, இந்த சும்மா இந்த இந்த பீட்ஸ்னா அந்த மண்ணுல சிலிக்கா எப்படி ஷைனிங்கா இருக்குமோ அந்த மாதிரி அது நிஜம் ஆயிரும்னு நினைச்சு நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் நிஜமா கண்ணை இருக்க மூடின்னு இருக்கணும் பிரபு. கடவுளே, காட்டாதரா இன்னைக்கு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சொல்றது எல்லாமே இந்த ரங்க அந்த ராட்டினம் ஏறினா கூட சில நேரம் கண்ணை முடிப்போம்ல மாதாஜி, ரைட், மேல போக பயமா இருந்தா ரைட், அந்த மாதிரி ஆமா, இன்னைக்கு கைய எல்லா எக்ஸாம்பிளுமே தூக்கிடணும். யா. யா. அந்த ரங்கராட்டத்துல போகும்போது கூட இங்க இந்த நம்ம கனடாஸ் வண்டர்வேர்ல்ட் எல்லாம் போகும்போது கூட அந்த ரோலர் கோஸ்டர்ல கைய தூக்கிட்டா ரொம்ப ரிலீஃபா தைரியமா இருக்கும்ல. யா. 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 அந்த மாதிரி கைய தூக்கிட்டோம் பிரபு, அவ்வளவுதான். எஸ். அப்புறம் ஒரே ஒரு நடுவுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒன்னே ஒண்ணு, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் பிரபு. என்ன தெரியுமா? நான் இந்த ஊருக்கு வந்தபோது என்னாச்சு, எனக்கு வந்து இங்க ஒரு வயசான ஒருத்தரை வந்து சர்வ் பண்ணுன்னு சொல்லி ஒருத்தவங்க வீட்டுல வச்சுட்டாங்க பிரபு. ஃபர்ஸ்ட் நான் வீடு கேட்டபோது அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட இந்த இங்க ஒரு நம்ம குரு மகாராஜோட ஒரு டிசைபிள், அவர் என்ன பண்ணாரு, இங்க கேட்டாரு அங்க கேட்டாரு. அதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணாரு, ஒரு டிவோட்டி தான் அவங்களும், ஃபேமிலி ஆஃப் டிவோட்டிஸ். அந்த தாத்தா வந்து வயசானவர், நீ வந்து வந்து பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, எனக்கு வந்து அதோட சீரியஸ்னஸ் தெரியல, சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தப்புறமும் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து நல்ல ஒரு டிவோட்டி தான், இவரும் நல்ல டிவோட்டி தான். இவர் வந்து ஷிப்ல எல்லாம் ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு ரொம்ப வருஷம். 6 மாசம் கடல், 6 மாசம் ஊருங்கிற மாதிரி. அதுல வந்து இவர் நிறைய இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பழக்கம் பண்ணிட்டாரு ப்ரோ. இப்போ வந்து அவர் இருந்தது, நான் வந்தபோது அவர் வந்து 90 இயர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஒரே டிமென்ஷியால தூங்கி தூங்கி எழுந்திருப்பாரு. அப்போ நான் அவர் முன்னாடி உட்காந்துட்டு நான் சாண்டிங் பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு அது, ஏன்னா எப்ப வேணா இவர் போயிடுவார் போல இருக்கு. சோ அதனால நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு எப்ப டைம் எல்லா டைமும் நான் போய் அவர் முன்னாடி உட்காந்து சாண்ட் பண்ணுவேன். அது ஒரு ராத்திரி படுக்க முன்னாடி நிச்சயமா அவர் முன்னாடி உட்காந்து நல்ல லவுடா சாண்ட் பண்ணிட்டு வருவேன். அப்போ வந்து அவர் ஒரு நாள் சொல்றாரு, நான் வந்து அவர் கேட்டாரு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு முன்னாடி வந்துன்னு. அப்ப சொன்னேன், இனிமே பிரபு, நீங்க வந்து இந்த காலம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க திரும்பி இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. நீங்க கேட்டுண்டே இந்த மந்திரத்தை கேட்டுண்டே போனாலே உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பியூரிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் என்னத்துக்கு இங்க வரக்கூடாது, நான்லாம் வருவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது, இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஜாலியா தானே இருந்தேன். இங்க என்ன கஷ்டம் இருக்குன்னு நீ சொல்ற, நான் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போற நாளைக்கு முதல் நாள் வந்து என்ன பண்ணிட்டாரு, கீழே பேஸ்மெண்ட்ல வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கல.
சோ அவர் கேட்டாரு, "எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அத கொண்டு வருவியா?" அப்படின்னு. எனக்கு அவர் அடுத்த நாள் போறாருன்னு தெரியும் பிரபு. நான் சொல்லிட்டேன், "இல்ல, இல்ல அதெல்லாம் கூடாது. நம்ம வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் சரியான பண்டம் இல்ல." அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அவர் போயிட்டாரு பிரபு. அடுத்த நாள் போயிட்டாருன்னா என்ன ஆச்சுன்னா, அவரு விழுந்துட்டாரு. விழுந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டாங்க. கோமால போயிட்டாரு. அதுக்கப்புறமா லைஃப் சப்போர்ட் எடுத்தாங்க. அதோட அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு இல்லவே இல்ல. ஆ இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்தது. சில ஜனங்கள் வந்து இந்த கஷ்டத்த புரிஞ்சுக்காமயும் இருப்பாங்க. இந்த உலகம் கஷ்டமான உலகம். இது வந்து திரும்பி வர வேண்டாத இடம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்காம, இதுல சௌக்கியம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு அப்படின்னு. So this was one of my experiences with people. எஸ். இந்த பௌதிக உலகம் வந்து நான் தான் சொன்னேன் முன்னாடியே. இந்த உலகம் நல்லா தான் இருக்கு. இங்க வந்து நம்ம நல்லா அனுபவிக்கணும். இங்க வந்து புண்ணியம் செய்யணும். அது சத வச்சுட்டு திரும்ப சொர்க்கம் போய் அங்க வந்து அனுபவிக்கணும். இப்படின்ற ஆளுங்களும் இருக்கிறாங்க. அது ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. அதுதான் அந்த ஜீவாத்மாவை இந்த பௌதிக உலகத்துல கண்டினியூவா வச்சிருக்கு. என்ன பண்றது? இனி ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள் இருக்கா? இன்னைக்கு இந்த கிளாஸ் சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின்? ஸ்ரீ நாமாமிருதமும் படிச்சிருவோம் பிரபு. படிங்க. பூனா மாதாஜி படிக்கிறீங்களா? ராஜேஷ் மாதாஜி ஆ, ஜாயின் ஆயிட்டாங்களா? நீங்க படிங்க இருக்காளா மாதாஜி. மாதா? ஓகே, இல்ல ஹரே நீங்க கிருஷ்ணா. படிங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீநாமாமிருதம். ஒருவர் பகவானின் பெயரை தேவர்களின் பெயர்களுடன் சமன்படுத்தக் கூடாது. முழுமுதற் கடவுளை வணங்குவதன் மூலம் ஒருவன் தாமாகவே பூர்ணத்தின் அங்கங்களான அனைத்து தேவர்களுக்கும் சேவை செய்தவன் ஆகின்றான். ஒருவர் மரத்தின் வேருக்கு தண்ணீர் ஊற்றினால் மரத்தின் எல்லா பகுதிகளும், அதாவது இலைகள், கிளைகள் தானே திருப்தி அடையும். ஒருவர் வயிற்றுக்கு உணவு கொடுத்தால் உடம்பின் அனைத்து பாகங்களான கைகள், கால்கள், விரல்கள் ஆகியவைகளுக்கு உணவு ஊட்டப்படும். இப்படியாக முழுமுதற் கடவுளை ஒருவன் வழிபடுவதன் மூலம் அனைத்து பிரபுஜி ம். அனைத்து தேவர்களையும் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் அனைத்து தேவர்களையும் ஒருவன் வழிபடுவதால் முழுமுதற் கடவுளை முழுமையாக வழிபட்டது போல் ஆகாது. அதனால் தேவர்களை வழிபடுவது தவறான செயல். ஆன்மீக அதிகார ஆணைக்கு மதிப்பு தராது போல் ஆகும். இந்த கலியுகத்தில் நடைமுறையில் தேவ யாகம் அல்லது தேவர்களுக்கான தியாகங்கள் செய்வது சாத்தியமாகாத ஒன்று. இப்படியாக ஸ்ரீமத் பாகவதம் இந்த காலத்தில் சங்கீர்த்தன யாகத்தை பரிந்துரைக்கின்றது. யக்னை சங்கீர்த்தன பிராப்ரை ஜெயந்திஹி சுமேஷ் சதக. ஸ்ரீமத் பாகவதம் 11:5-32. இந்த காலத்தில் ஒரு புத்திசாலியான மனிதன் அனைத்து வகையான யாகங்களையும் செய்வதால் ஏற்படும் பலனை சுலபமாக ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே ஜபம் செய்வதன் மூலம் நிறைவேற்றுகின்றான். தஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். பகவான் விஷ்ணு திருப்தி அடைந்தால் முழுமுதற் கடவுளின் பின்ன பகுதிகளான அனைத்து தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள். ஸ்ரீமத் பாகவதம் 4.2.35. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இது பகவானுடைய நாமத்தை வந்து தேவனுடைய நாமத்துக்கு சமமாக நினைக்கிறது பகவானுடைய நாம ஜபத்துக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு குற்றம் இல்லையா? இது நாம ஜபத்துல வந்து வரக்கூடிய இரண்டாவது குற்றம். ஏன் அதை வந்து குற்றம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு கண்ட்ரியோடைய கவர்மெண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த கவர்மெண்ட்ல பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. இதுல ஒரு ஸ்டாஃபை நாம வந்து நீங்க தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னா அது வந்து சரியானதா? நான் கண்டினியூஸா வேற ஒரு மினிஸ்டரை வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இவர் தான் பிரைம் மினிஸ்டரு, இவர் தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன், பிரச்சாரம் பண்றேன். அப்போ அது வந்து சரியான செயலா இல்ல அரசாங்கத்துக்கு எதிரான செயலா? சொல்லுங்க.
என்ன சார் ஸ்டாஃப வந்து அரசாங்கம் சொன்னீங்கல்ல பிரபுஜி? மினிஸ்டரை நான் வந்து பிரசிடென்ட் இல்லை பிரைம் மினிஸ்டர்னு நான் சொல்றேன். ஆனா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஆனா நான் இவரை வந்து அந்த மாதிரி சொல்லி நான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அது வந்து தப்பு பிரபுஜி, தவறு. அந்த கவர்மெண்ட் எப்படி பார்க்கும்? துள்ளு தூக்கி போட்டுருவான் பிரபு. பாபா ஐயா, what are you doing? அது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு செயல். எதிரான செயல். எதிரான யா, செயல். அதை வந்து சட்டப்படியான ஒரு செயல்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பிரசிடெண்டா இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா நான் என் இஷ்டப்படி எனக்கு இவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தரை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு செயல். அது மாதிரி தான் ஆல்ரெடி வந்து முழுமுதற் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த முழுமுதற் கடவுளை விட்டுட்டு நான் இந்த தேவர்களை வந்து இந்த தேவர் தான் எனக்கு பிடிச்ச தேவர், இவர் தான் வந்து எனக்கு முழுமுதற் கடவுள் அப்படின்னு நான் சொல்லி நான் வணங்குறது, அவன் வந்து பிரச்சாரம் பண்றது, சமமா நினைக்கிறது அப்படிங்கிறது என்ன? அது அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நான் செயல்படுற மாதிரி. அப்படின்னா பகவான் முழுமுதற் கடவுளா இருக்கிறாரு, அவருக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து செயல்படுற மாதிரி. அதனாலதான் அதை வந்து குற்றம் அப்படின்னு வந்து சொல்றோம். நான் கிருஷ்ணரை வந்து முழுமுதற் கடவுளா நான் வணங்கலை அப்படிங்கிறது வேற. அட்லீஸ்ட் நான் வணங்குற ஒரு நபர் அவர் வந்து ஒரு தேவர் தான் அப்படிங்கிறதையாவது வந்து புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுளா இருக்கட்டும். ஆனா அவருக்கு எனக்கு பக்தி பண்ண முடியல. எனக்கு பக்தி பண்ண முடிஞ்சது வந்து ஒரு தேவதைக்கு தான் பக்தி பண்ண முடியுது அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. அதை வந்து என்னன்னு எந்த ஒரு உணர்வுல பண்ணணும்? இவர் வந்து சாதாரண ஒரு தேவர் தான், ஆனாலும் இவர் தான் எனக்கு பக்தி பண்றதுக்கு, இவருக்கு எனக்கு சேவை பண்றதுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பண்ணா பரவாயில்ல. ஏன்னா அந்த நிலைமையை வந்து தெரிஞ்சு வந்து பக்தி பண்றது. ஆனா அந்த தேவதையே வந்து முழுமுதற் கடவுளா வந்து நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து அபராதம் ஆயிரும். ஆல்ரெடி வந்து அந்த தேவர்களுக்குமே வந்துட்டு தேவாதி தேவனா ஒருத்தர் இருக்கிறப்போ நம்ம இன்னொருத்தரை வந்து அப்படி நினைக்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அகைன்ஸ்டான ஒரு செயலா மாறிடுது. ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணும்போது அந்த மந்திரத்தை மற்ற தேவர்களுடைய மந்திரத்துக்கு சமமான ஒரு மந்திரமா நாம வந்து எடுத்துக்க கூடாது. சாதாரணமா இந்த கவர்மெண்ட்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த ஒரு அமைச்சருடைய ஒரு பேரை கூட நீங்க வந்து விமர்சனமாவோ இல்லைன்னா வந்து கேலியோ பண்ண முடியாது நேரடியா. அப்படி இருக்கிறப்போ அந்த அமைச்சருடைய ஒரு தகுதி அந்த பேரையும் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஒரு பேரையும் சமமா வந்து நம்ம சொல்ல முடியாது, அதை எடுத்துக்கவும் முடியாது இல்லையா? அந்த ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வேல்யூ வேற. ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு மினிஸ்டர், அவருடைய பேரை சொன்னா நமக்கு அதுலதான் பெனிஃபிட். ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்குமே வந்து ஹெட்டா இருக்கக்கூடியவர். அப்போ அவருடைய பேரை சொல்றதுனால வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது, அந்த ஒரு நன்மை அப்படிங்கிறது வேற. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த தேவர்கள் தேவர்களுடைய ஒரு பேரை வந்து சொல்றதும் பகவானுடைய ஒரு பேரை உச்சரிக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். தேவர்கள் பகவானால ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வந்து வச்சிருக்கப்பட்டிருக்கிறவங்க. ஆனா பகவான் அவங்க எல்லாரையுமே வந்து அவர்தான் சிருஷ்டி பண்ணி அந்த சக்தியை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால பகவானுடைய நாமமும் தேவருடைய நாமமும் ஒண்ணு கிடையாது. இன்னொன்னு பகவானை திருப்திப்படுத்துறதுனால அவங்க எல்லாருமே திருப்தி அடைவாங்க. அவங்க எல்லாருமே பகவானுடைய ஒரு அம்சம் அங்கமா இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா திருப்தி அடைவாங்க. ஓகே, எஸ், பிரச்சாரமே சாரம். பிரச்சாரமே சாரம். பிரச்சார செயல்பாடுகள் பகவானை திருப்தி அடைய செய்கின்றன. தேவர்கள் சாகம பக்தர்கள் அல்லது சகாம பக்தர்கள் அல்லது பௌதீக விருப்பத்தை மனதில் கொண்ட பக்தர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். அதே வேளையில் தூய பக்தர்கள் அவர்களுடைய சொந்த நலனிற்காக விருப்பங்கள் எதுவும் இல்லாததால் நிஷ்காம பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள்.
சகாம பக்தர்கள் சுயநல விருப்பம் உள்ளவர்கள், ஏனெனில் அவர்கள் மற்றவர்களை பற்றி நினைக்க மாட்டார்கள். மேலும் அவர்களால் பகவானை சரியாக திருப்திப்படுத்த முடியாது. அப்படி இருக்க தூய பக்தர்கள் பக்தர்கள் அல்லாதவர்களை பக்தர்களாக மாற்றும் இயக்கத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதனால் அவர்கள் தேவர்களை விட பகவானை அதிகமாக திருப்திப்படுத்துகின்றனர். சில சமயம் பகவான் தானே இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கு இறங்கி வருவார். எப்படி எனில் அவர் பகவான் சைத்தன்யர் வடிவில் வந்தது போல். ஆனால் முடிந்தவரை தன்னுடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை அனுப்புகிறார். இப்படியாக பக்தர்கள் அல்லாதவர்கள் மேல் அவர் காரணமில்லாத கருணையை காட்டுகிறார். பகவான் தனிப்பட்ட முறையில் இதை செய்ய முடியும் என்ற போதிலும் தனது தூய பக்தர்களிடம் அதிகமாக திருப்தி அடைந்து தூய பக்தர்களுக்கு அந்த நன்மதிப்பை வழங்க விரும்புகின்றார். இதுதான் சகாம பக்தர்களை ஒப்பிடும் போது தூய நிஷ்காம பக்தர்கள் மேல் பகவான் அடைந்த திருப்தியின் அறிகுறியாகும். ஹரே கிருஷ்ணா. ஒரு நல்ல ஒரு உதாரணம் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரச்சாரமே சாரத்துக்கு ஒரு நல்ல கண்டென்ட் இங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ இந்த டாபிக்ல நம்ம ஃபுல்லா பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, தேவர்களை வந்து திருப்திப்படுத்துறதுனால நம்ம தேவர்களுடைய லோகத்துக்கு தான் போக முடியும். நம்ம திரும்ப அதனால வந்து பிறக்கிறோம். தேவர்களை திருப்திப்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது அவ்வளவுதான். சரி, அப்ப நம்ம வந்து பகவானை வந்து திருப்திப்படுத்தினா நம்மளால என்ன பண்ண முடியும்? பகவானுடைய லோகத்தை வந்து அடைய முடியும். அப்ப பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன பண்றது? நல்லா ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பக்தர்கள் வந்து பௌதிகமான தேவைகளோட இருக்கக்கூடியவங்க யாரு? சகாம பக்தர்கள். அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க? தேவர்களை வந்து வழிபாடு பண்றாங்க. அவங்க எப்பயுமே சுயநலத்தோட இருக்கக்கூடியவங்க. சுயநலத்தோட இருக்கக்கூடியவங்க சகாம பக்தர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா கிருஷ்ண பக்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நிஷ்காமர்கள். நிஷ்காமன் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆசை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது மட்டும்தான். அப்ப கிருஷ்ணரை வந்து நம்ம எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அவருக்கு இந்த கிருஷ்ண பக்தியை எல்லாருக்கும் கொடுக்கறது மூலமா அவங்கள வந்து கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்த முடியும். அதனாலதான் வந்து கிருஷ்ணரே வந்து என்ன பண்ணாரு? சைத்தன்ய மகாபிரபுவை வந்து இந்த கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஸோ அப்போ அவருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாமளும் என்ன பண்ணணும்? இந்த கிருஷ்ண பக்தியை எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். அப்பதான் நாம வந்து நிஷ்காம பக்தர்களா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வந்து கிருஷ்ணரையும் வந்து திருப்திப்படுத்த முடியும்னு அர்த்தம். ஸோ இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து இல்லாம மற்றவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை வந்து சொல்லி கொடுக்காம நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது? கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்த முடியாது. நம்ம நிஷ்காம பக்தர்களா இருக்க முடியாது. இல்லை அப்படின்னா நம்ம இந்த கிருஷ்ண பக்தி பண்ணா கூட இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள நம்ம வந்து ஒரு சகாம பக்தர்களா தான் இருப்போம். அதாவது நம்மளுடைய சொந்த நன்மைக்காக, சொந்த பலனுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுவோம், வணங்குவோம். ஆனா அந்த கிருஷ்ண பக்தியை பண்ணி கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே செயல்படக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து இன்னும் உத்தமமான பக்தர்கள். ஸோ அதனால நாம அந்த மாதிரியான ஒரு உத்தமமான ஒரு பக்தர்களா நம்ம வந்து மாறணும். கிருஷ்ணருக்கு விருப்பமான பக்தர்களா மாறணும் அப்படின்னா நாம இந்த கிருஷ்ண பக்தி என்ன பண்ணணும்? பிரச்சாரம் பண்ணணும். நம்மளால முடிந்த அளவுக்கு யாருக்காவது வந்து இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்து சொல்றதன் மூலமா நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும், நம்ம வாழ்க்கைய வெற்றி அடைய செய்ய முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ்? ஹரே கிருஷ்ண பிரபு. சிறப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க கிருஷ்ணரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, தியானம் பண்ணுறன்றது, அவரை மட்டும் எப்படி தியானம் பண்ணுறன்ற சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வியில கருத்துக்கள்? It's Anushan. I have a question. Yeah. But the Brahma and the time then take out 24 hours எங்களுக்கு so many years or decades or whatever those things and so like even Brahma and the lifetime
ஒரு certain time முடிய maybe he is going to go through the rebirthing cycle or something. Like even Vishnu may have more year-wise or time-wise, I don't know. So in the physical sense of, okay, if the எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாக பார்க்க they are all different forms of energy or something and பார்க்க it may be in a different என்ன சொல்ற இன்னொரு பரிமாணம். ஆனால் இப்போ நார்மலாக இப்படி உங்களுக்கு ஹியூமன்ஸுக்கு நார்மலாக விளங்கக்கூடியன்னு சொன்னால் இப்போ கரண்ட்லியே பார்ப்போம். ஏதோ சயின்ஸ் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஃபியூ சென்ச்சுரிஸ் அப்படித்தான் எங்களோட ஹியூமன்ஸ் இப்படி முன்னேறி இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் வேர்ல்டை பொறுத்தவரையில் அந்த கண்டுபிடிப்பில் பார்த்தா 100,000 கூட இப்போ எங்களோட கரண்ட் மாடர்ன் ஹியூமன் இந்த ஆயுளாவில் அதுக்கு முதல் மாடர்ன் ஹியூமன் இப்படி இருக்கே இல்லைன்ற மாதிரி, ஹோமோசேப்பியன்ஸ் அந்த இது முந்தி இருக்கே இல்லைன்ற மாதிரி. ஆனால் நாங்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள் இருக்குன்னு கதைக்கிறோம் என்று சொன்னால் என்னென்று இந்த ரெண்டு கன்செப்டையும் ரீகன்சைல் பண்ணுறது சயின்டிஃபிக்கலி இந்த அவைலபிள் டூல்ஸின் படி இவை சொல்லினோம் 100,000 இயர்ஸுக்கு மேலே மாடர்ன் ஹியூமன் டிடன்ட் எக்ஸிஸ்ட். ஆனால் நாங்கள் கதை கேட்க பார்க்குறோம் பிரம்மா சிவன் விஷ்ணு அவைகள் எல்லாம் so many, I don't know, லட்சக்கணக்கான இயர்ஸ்ன்ற மாதிரி. மேபி ஐம் ராங். So இப்போ again I thought initially it's kind of ஒரு சக்தின்ற வடிவங்களாக எனர்ஜின்ற இதுகளாக அப்படி திங்க் பண்ணுறேன்னு சொல்லிக்க தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த ஃபிசிக்கலாக பார்க்க ஓகே நாங்கள் இப்படி ஒரு 14 உலகம் இருக்குது, அதில் கீழே மேலே அது இதெல்லாம் கைண்ட் ஃபிசிக்கல் மாதிரி எனக்கு பட்டுது. அப்படி என்று சொன்னால் என்னென்று இந்த ஒரு 100,000 2,000 years of existence in this current world of current human or humanity, and அங்கே அதர் சைடில் இப்படி லட்சக்கணக்கான வருஷங்கள் ஈவன் ஒரு கடவுளே ரீபர்த்துக்குள்ளே போனால் அதை டோட்டலாக பார்க்க அநேகமாக மேபி விஷ்ணு 2-3 பிரம்மா பார்த்துருப்பார் அவர்கிட்ட லைஃப் சைக்கிளுக்குள்ள. things like that, right? I don't know. I thought to just ask. இது சும்மா ஒரு எனக்கு வந்த இது திங்கிங்கே ஒழிய எங்கள் வேறு எந்த அபிப்பிராயமும் எனக்கு இல்லை. நீங்கள் அடுத்த முறையும் கதைக்கலன்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டீங்க. இதுக்கு நம்ம 2 விதமாகவும் ஆன்சர் பார்க்கலாம். இப்போது விஞ்ஞான ரீதியாக ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில 100-1000 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தான் மனிதர்கள் இருந்தாங்க, அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஞ்ஞானமே இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இந்த ஒரு டைம் லிமிட் சொல்லலை, இதை விட கம்மியாக தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க மனிதர்களுடைய ஒரு ஆயுள் காலத்தை எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபாசில்ஸ் அங்கங்கே தோண்டும் போது ஏதாவது மனிதர்களுடைய அந்த ஃபாசில்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா தான் இது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி இத்தனாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கூட மனுஷங்க இருந்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மனிதர்கள் ஒரு நாகரிகமான ஒரு மனிதர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதே அவங்க ரொம்ப கம்மியான ஒரு டைம் பீரியடு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனிதர்கள் நாகரிகமான ஒரு மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ பல இடங்கள்ல இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு டைம் லிமிட் அந்த டைம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அது அவங்களுடைய பழைய கணக்கை விட ஜாஸ்தியாகுது. ஸோ அதனால் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க, காலத்தை நிர்ணயிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்க ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் வேதங்கள் அப்படிங்கிறது இந்த ஞானத்தெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துடுச்சு. இப்போ இன்னொரு விதமான ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். எப்படினாலும் இந்த சூரியன் அப்படிங்கிறது அதுதான் ஆதாரம் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய ஒரு நம்பிக்கை இல்லையா? அதுதான் முதல்ல இருந்தது, அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிருஷ்டி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சூரியன் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? விஞ்ஞானிகள்கிட்ட அதுக்கு எதுவும் ப்ரூஃபே இல்லை. அது எப்படி வந்துச்சு, இப்படித்தான் வந்துச்சுன்னு சொல்லி
அவங்களால வந்து உறுதியா வந்து சொல்ல முடியாது. ஆனா வேதத்துல அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் இருக்கு. சூரியன் எப்படி சிருஷ்டியானது, எப்போ அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் பிரகாரம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே வந்து பொருத்தமாக தான் இருக்குது. இந்த யுக சுழற்சிகள் அப்படிங்கிறதும் சரி, எப்படி இதுக்கு முன்னாடி அந்த யுகங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு இப்பயும் நம்மக்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு. ராமச்சந்திரர் வந்து பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவர் அவதாரம் பண்ணார். அவர் கட்டின அந்த பாலம் இன்னும் வந்து நம்ம பார்க்குறோம், இருக்குது. அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இன்னும் இருக்குது. திருப்பதியில வந்து பார்க்குறோம், பாலாஜி இருக்கிறாரு. அவருடைய அந்த விக்கிரகம் பல லட்சம் வருடங்கள் பழமையானது அப்படின்னு அந்த விக்கிரகத்தை பரிசோதனை பண்ணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே எப்படி அப்படி ஒரு விக்கிரகம் வந்து செஞ்சாங்க? ஸோ அதனால பகவான் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேதத்துல எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் எல்லாமே நடக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் பிரகாரம் பிரம்மாவுடைய ஒரு நாள் இவ்வளவு டைம் லிமிட் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம், கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளே வந்து பார்க்குறோம், ஒரு ஈசல்னு சொன்னால் தெரியும் இல்லையா? மழை நேரத்தில் வந்து சிறு வரும். அதோடைய ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு நாள் தான். அன்னைக்கே பிறக்கும், அன்னைக்கே வந்து வளர்ச்சி அடைஞ்சு இனப்பெருக்கம் செஞ்சு அன்னைக்கே அது வந்து மடிஞ்சிருக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய பல ஸ்பீசிஸ் வந்து இந்த உலகத்தில் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஜீவராசி வந்து ஒரு நாளையே வந்து பார்த்தது கிடையாது, ஒரு நாளுக்கு அடுத்த நாளையே வந்து பார்த்தது கிடையாது. ஒரு ஜீவராசி வந்து ஒரு பௌர்ணமியை முழுசா பார்த்தது கிடையாது. அவங்களுக்குலாம் வந்து பௌர்ணமினா இப்படிதான் இருக்குமான்றது தெரியாது. பல ஜீவராசிகளுக்கு வந்துட்டு சூரியனையே வந்து பார்த்தது கிடையாது. அவங்களுக்குலாம் சூரியன் இருக்கான்னு தெரியாது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஜீவராசியும் அதோடைய ஒரு லிமிட்டேஷன்ல வந்து இருக்கு. அது மாதிரி மனிதனும் இந்த தேகத்துல அவன் வந்து ஒரு லிமிட்டேஷனோட இருக்கிறான். அதனால மனிதர்களால அவங்களுடைய அறிவுனால புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். அதனாலதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறத நம்ம வந்து ஏத்துக்கிறோம். நமக்கு 100 வருடம் அப்படிங்கிறது இந்த தேகத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷன். ஆனா பிரம்மா அப்படிங்கிறவர் அவர் வந்து இதை விட ஒரு உயர்ந்த லோகத்துல இருக்கிறாரு. அங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைம் ஸ்பேன், அங்க அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடி, இது எல்லாமே வந்து மாறுது. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்த மாதிரி உதாரணத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வெவ்வேறு யூனிவர்ஸ் அல்லது வெவ்வேறு வேர்ல்டு சிச்சுவேஷன் அப்படின்றாரா இப்போதைக்கு இருக்கிற நாலேஜின் படி? ஓகே ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜஸ்ட் நேற்று தான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன், பூமி மாதிரியே இன்னொரு ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து 355 நாள் தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க? எனியோ அட்லீஸ்ட் ஒரு டைம் டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத வந்து ஏற்றுக்கிறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அதனால் சாஸ்திரம் இதெல்லாம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிடுச்சு. இவங்க இப்போ முன்னாடி எனக்கு கண்ணு முன்னாடி எவிடன்ஸோட நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி பண்ணி நம்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தே வில் டேக் ஸோ மச் டைம். வேற ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? பிரபு, நான் வந்து ஒரு இது சொல்ல நினைச்சேன். என்ன தெரியுமா, இப்ப சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்ப மேன்மேட் தானே, அதுல நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் பிரபு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபால்சிஃபை சயின்ஸ்னா வந்து ஒரு விஷயம் சொன்னா அது ஃபால்சிஃபை பண்றதுக்கு அதுல ஒரு ஃப்ரீடம் இருந்தா அதுதான் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளோடதுல ஏன் நம்ம வந்து சயின்ஸ் படிச்சவங்களும் இந்த மாதிரி இந்த உலகத்தையே பத்தி ரிசர்ச் பண்ணவங்களும் ஏன் இந்த வந்து வேதங்களையும் இதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க, இதுல இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இதுல வந்து ஃபால்சிஃபை பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இல்லாம இருக்கு. சோ அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து ஃபால்சிஃபை பண்ண ஸ்கோப் இல்லாததுனால இது உண்மை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க.
இது ஒண்ணு. இதுல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இப்போ ஹோமியோபதி இருக்கு இல்லையா பிரபு, அத வந்து இந்த சயின்ஸ் இந்த அலோபதி சிஸ்டம் ஃபாலோ பண்றவங்க இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பிரபு. ஆனா அது நிஜமாவே அந்த மெடிசின்ஸ் நிஜமாவே ஹெல்ப் பண்றது. ஆனா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்படித்தான் இந்த கோவிட் வந்தபோது பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் நம்மளோட இதுல வந்து மருந்து பண்ணி தே வர் ட்ரையிங் லைக் ரொம்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச மருந்த வந்து விட்டு மக்கள வந்து குணப்படுத்தணும்னு. அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப போராட்டமா இருந்தது. அவங்களால சொல்லி அ ச அவங்க பண்ற ரிசர்ச்ச வச்சு அந்த லேப் டெஸ்ட்ட வச்சு இவங்களால இந்த மருந்த வந்து நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு இவங்களால சொல்ல முடியல. அதனால உலகம் அத ஏற்கல. சோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தானே பிரபு இதுவும். இப்ப மனுஷனோட அறிவுக்கு எட்டினது வந்து 100,000 இயர்ஸ் தான் அப்படின்னா, அவன் வந்து 100,000 இயர்ஸ்க்கு பிஃபோர் இது மாரி ஒரு விஷயங்களே நடக்கல அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பூனை கண்ண மூடிண்டு இந்த நான் தான் கண்ண மூடிண்டா உலகமே இருட்டுன்னு நினைக்கிற மாரி. அது மாதிரி தானே பிரபு இது. ம். Yes. நல்ல கிளாஸ் பிரபு. தேங்க் யூ சோ மச். மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வேற. அது கம்ப்ளீட்டா அது ஒரு விதமான ஒரு பிஸ்னஸ். அவங்களுக்கு வந்து அந்த அலோபதி மெடிசனுடைய ஒரு பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகுறதுக்காக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது அது ஒரு விதமான பிஸ்னஸ். அவங்களும் வந்து பகவான் இருக்கிறாருன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பொழப்பு வந்து போகும். இப்போ அதெல்லாம் சொல்லி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, 1000 கோடியில் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இமீடியட்டாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்களுடைய பொழப்பு போகும். அதனாலேயே அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இது வந்து அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் ஃபைனலாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான அந்த ஞானத்தை எங்கேருந்து எடுத்துருக்குறாங்கன்னா வேதத்தில் இருந்து தான் எடுத்துருக்குறாங்க. அதை மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் அதை வந்து மறைச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது மக்கள் தான் வந்து என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஓகே. Yeah, also in the Second World War time, அப்படி ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆளும் வர்க்கம் வந்து இந்தியாவில் ஐ திங்க் மோர் ஸ்பெசிஃபிக் உபநிஷத்தா அல்லது வேதாவான்னு தெரியல, they were looking for the high speed rocketry stuff. ஸோ they know, இப்போ என்ன சொல்றது, ஆங்கில அல்லது மேற்கத்திய மொழிகளில் செய்கிறதுகள் அறிவாண்டு எங்களை கன பேர் அதை எடுத்தாலும் ஈவன் அவை கூட they came to the east சில விஷயங்களை வந்து எடுக்கிறதுக்கு. ஐ திங்க் தட்ஸ் வாட் அகைன் யூ ஆர் அலூடிங் இன்டு. இங்கே இருந்த அறிவைத்தான் அதை ஒரு வித்தியாசமான ப்ராடக்டாக மாற்றி செல்லிங் அது இதண்டு there are many things behind it maybe. இப்போ இங்கே வந்து சுவிட்சர்லாண்டில் ஒரு ரொம்ப பெரிய ஒரு லைப்ரரி இருக்குது. அது மாதிரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் கூட வந்து என்ன சில லைப்ரரிஸ்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய வேதங்கள், அந்த பழைய காலத்தில் நம்ம வச்சிருந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் இப்பயும் அவங்க வந்து பாதுகாத்து வச்சு அதை வந்து படித்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பேசிஸாக வந்து தான் பல காலங்களாக வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. மெடிசின்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், ஸ்பேஸ் ரிசர்ச்சாக இருக்கட்டும், எல்லாம் அதை வந்து அவங்க அதில் இருந்து ஒரு நாலேஜை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. Any other question or comments? ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். எனக்கு என்ன ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு, எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.
Thank you, Prabhuji. Hare Krishna.